வள்ளல் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். தொடர்ந்து பாத்தீங்கன்னா மும்மொழி கொள்கை அப்படிங்கிற விஷயத்தை மத்திய அரசாங்கம் தமிழ்நாட்டு அரசுக்கு முன் வச்சிட்டு இருக்காங்க. இருந்தாலும் தமிழக அரசாங்கம் பாத்தீங்கன்னா அவங்க ஒரு ஸ்டாண்ட்ஸ் எடுத்திருக்காங்க. அதுல தமிழகத்துக்கு வர வேண்டிய நன்மைகள் வராம இருக்கு. இதை குறித்து தான் பாத்தீங்கன்னா பாரியாளர்கிட்ட கேள்விலாம் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். வணக்கம் பாரி. வணக்கம். சோ ஒவ்வொரு அரசியல் கட்சியும் பாத்தீங்கன்னா மத்திய அரசாங்கத்துக்கிட்ட போய் பேசுற மாதிரி ஒரு மாதிரி பேசுறாங்க. ஆனா இங்க இருக்கிறப்ப வேற மாதிரி பேசுறாங்க. உங்களுக்காக உங்க உரிமைக்காக போராடுறோம் அப்படின்னு. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் பாஜக மட்டும்தான் பாத்தீங்கன்னா ரொம்ப நியாயமா அவங்களுடைய கருத்தை தமிழ்நாட்டுக்கு எதிராவோ இல்லையோ அவங்க ஓப்பனா இப்பவுமே பேசிட்டு இருக்காங்க. அவங்க வேடமிட்டு நாடகமே ஆடல. அதை குறித்து என்ன நினைக்கிறீங்க பாருங்க? அடிப்படையில என்னன்னா அவங்க வேடமிட்டு நாடகம் ஆடலன்னு நம்ம சொல்லிட முடியாது. அப்படியா? அவங்களுடைய தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய பாஜகவும் சரி, இப்ப மோடி அவர்கள்லாம் தமிழ்நாட்டுக்கு வரும்போதும் சரி, அவர்கள் அந்த வேடம் தரித்துக் கொள்கிறார்கள். ஆனா அப்பப்ப அவங்களோட உண்மை முகம் இந்த மாதிரியான அறிக்கைகள் மூலமாகவும் அவங்களோட ஒரு சிலருடைய செயல்பாடு மூலமாகவும் நமக்கு உணர்த்தி கொண்டே இருக்கிறது. பாஜக ஒருபோதும் தமிழர்களுக்கும் தமிழ் மொழிக்கும் இந்த இனத்திற்கும் இந்த மண்ணிற்கும் நல்ல அரசியலை செய்யாது அப்படிங்கிறத எடுத்து காட்டிக்கொண்டே இருக்கு. எதை வச்சு அப்படி சொல்றீங்க? அடிப்படை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க நம்ம மொழி அப்படிங்கிற அடிப்படையில நம்ம மொழியை நாம் படிக்க வேண்டும் அப்படிங்கிற அந்த கருத்தியல்ல நமது மொழிக்கே ஒரு அரசியல் அங்கீகாரம் வேண்டும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இருமொழி கொள்கை அப்படிங்கிறத கொண்டு வரோம். ஆனா இந்த இருமொழி கொள்கையை நடைமுறைப்படுத்தியதுல திராவிடத்திற்கான பங்கு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மி தான். உண்மையாகவே தமிழர்கள் தான் இருமொழி கொள்கைக்காக போராடினார்கள். திராவிடம் அதை தலைமை தாங்கி கொண்டு வருவது போல அது மூலமாக திமுக ஆட்சி அதிகாரத்தெல்லாம் பெற்றது. இதெல்லாம் நம்ம தெரிய வரலாறு. ஆனா அந்த திமுக உண்மையாகவே இருமொழி கொள்கையை கடைபிடித்ததா? இந்த கேள்வி நமக்கு இருக்கு. அந்த விமர்சனமும் நமக்கு இருக்கு. உண்மையான இருமொழி கொள்கை என்பதை இவர்கள் மடைமாற்றி விட்டார்கள். அந்த இருமொழி கொள்கையோட உண்மையான தன்மை என்ன அப்படின்னா, தமிழ் மொழியின் வழியிலாக நம்ம முழுமையாக படிப்பது. அதாவது என்னன்னா, மேக்ஸ்ல இருந்து நீங்க சயின்ஸ்ல இருந்து நீங்க பிசிக்ஸ் எதை நீங்க படிச்சீங்கன்னாலும் தாய்மொழியில படிக்கணும். அதுக்கு அடுத்து ஆங்கிலம் என்பது ஒரு மொழி பாடமாக நமக்கு ஒரு சிறந்த உயர்ந்த தரத்துல இருக்கணும். அப்ப நமக்கு ஆங்கிலமும் தெரியும். நமக்கு நமது மொழியில படிக்கிறது மூலமாக உலக நாடுகளுடைய கல்விக் கொள்கையே அதுதான். நீங்க இப்போ பிரான்ஸ் போனீங்கன்னா அவங்க பிரெஞ்சு மொழியில தான் படிப்பாங்க. நீங்க இட்டாலி போனீங்கன்னா எல்லாமே அவங்களுடைய தாய்மொழியின் அடிப்படையில தான் அவங்க கல்வி இருக்கும். நீங்க ரஷ்யால போய் மெடிக்கல் படிக்கிறான்ல, எல்லாம் ரஷ்யன் லாங்குவேஜ்ல தான் படிப்பான். அப்படியா? ஆமா, அதான் இருக்கு. அப்ப ரஷ்யன் மொழியில அவன் படிக்கிறதுனால தான் அவனுக்கு அந்த ஒரு தெளிவு என்பது இருக்கு. இப்போ அமெரிக்கா அதுக்கப்புறம் ஆங்கிலம் அவனுக்கு தாய்மொழியாக இருப்பதனால அவன் பல பேர் அங்க ஆங்கிலத்தை படிக்கிறான். அதுல அமெரிக்கா போன்ற நாடுகள்ல பெரும்பான்மையாக ஆங்கிலம் என்பது ஒரு பொது மொழியாக ஏற்றுக்கொள்ளப்பட்டதால ஸ்பானிஷ்காரர் இருப்பான், அங்க எல்லாமே இருப்பான். இருந்தாலும் அவன் ஆங்கிலத்தை ஒரு மீடியம் ஆஃப் லாங்குவேஜா எஜுகேஷனுக்கு பயன்படுத்துறான். இப்போ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நம்ம இந்த மீடியம் ஆஃப் லாங்குவேஜா இங்கிலீஷை பயன்படுத்தணுமா அப்படின்னு கேட்டா பண்ணக்கூடாது. இந்தியா மாதிரியான நாடுகள்ல நம்ம செய்ய வேண்டிய அடிப்படையான ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய தாய்மொழியை நம்ம படிக்க வேண்டிய கட்டாயம் இருக்கு. இப்ப நீங்க தமிழ் மொழி வாழணும்னா நம்ம படிச்சாதான் வாழும். நீங்க வேற யாரு படிச்சாலும் அது வாழாது. அதே போல தெலுங்கு வாழணும்னா அவங்க அந்த மொழிக்கு உரியவர்கள் படிக்கணும். தெலுங்கு யாரும் வட இந்தியாவில் இருக்கவங்க படிக்க போறது இல்லை. தமிழ் மொழியை யாரும் வட இந்தியர்கள் படிக்க போறதில்ல, குஜராத்தி படிக்க போறது இல்லை. அதே போல குஜராத்தியை நம்ம யாரும் படிக்க போறதில்ல, அது நமக்கு தேவையும் படாது. அப்ப அந்தந்த இனங்கள் வாழணும், அந்தந்த மொழி குடும்பங்கள் வாழணும் அப்படின்னா இதுக்கு நிறைய பேர் கேட்கணும், இந்த மொழிகள் ஏன் வாழணும், ஏன் இனங்கள் வாழணும் அப்படின்னு. ஏன்னா அப்பதான் உங்களுக்கு சரியான உரிமைகள் கொடுக்கப்படுகிறதான்னு தெரியப்படும். இன்னைக்கு தமிழ்நாட்டுல மீனவர்கள் சுட்டுக் கொல்லப்படுகிறார்கள். அவர்கள் தமிழ் மீனவர்கள் நம்ம இன்னைக்கு சொல்றோம் அப்படின்னா அதுக்கான அடிப்படை என்ன? அந்த மொழி அடையாளம் இருப்பதால் தான் தமிழ் மீனவர்கள். அந்த தமிழ் மீனவர்களை இவங்க சுடும்போது இறக்கும்போது இவங்க கண்டுகொள்ள மாட்டேங்கிறானுங்கிறது இந்த இனம் நமக்கு தெரிவதால் தான் சொல்ல முடியுது. இப்ப அவனுக்கு அந்த இனமே தெரியலன்னா ஆள்றவனுக்கு தெரியும் யார் யாருன்ட்டு, நமக்கு அது தெரியாம போயிடும். புரியுதுங்களா? அவன் என்ன மாதிரியான அரசியல் கொடுக்குறான், நமக்கு எல்லாருக்குமே ரெப்ரசென்ட் ஆகுறாங்களா, நம் இனத்தவர்கள் எல்லாருமே சரிபங்காக உரிமைகள் பெறுகிறார்கள், எந்த விதமான விஷயமே நமக்கு தெரியாம போயிடும். அப்ப ஒரு தேசிய இனம் என்பது அதோடைய இன அடையாளத்துக்கான மிக முக்கியமான ஒரு பங்கு நமது மொழி தான். அப்ப அந்த மொழியை நம்ம இழந்துடக்கூடாது. அப்ப அந்தந்த மாநிலத்தவர்கள் அந்தந்த மொழி வழியில படிக்க வேண்டிய கட்டாயம் என்பது இருக்கிறது. இன்னொன்னு, உலகத்துல தாய்மொழி வழியில் படித்தவர்களுடைய கண்டுபிடிப்புகளும் அவர்களுடைய சாதனைகளும் தான் உலகத்துல இன்றளவும் அதிகமாக இருக்கிறது. நீங்க சாதனையாளர்கள் பட்டியல போட்டுட்டு அந்த சாதனையாளர்கள் பட்டியல அவங்க பெரிய விஞ்ஞானிகளா இருக்கலாம், இல்ல பெரிய மேதைகளா இருக்கலாம், பெரிய தத்துவ ஞானிகளா இருக்கலாம். அவர்கள் எந்த மொழியில் தங்களுடைய கல்வியை பயின்றார்கள் அப்படின்னு நீங்க ஆய்வுக்கு உட்படுத்தி அது ஒரு கிராஃப்ல போட்டு பாத்தீங்க அப்படின்னா முக்காவாசியான சாதனையாளர்கள் இதுவரைக்கும் வந்தவர்கள் அவரவர் தாய்மொழியில தான் படிச்சிருக்கிறார்கள். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னா, ஒரு விஷயம் சொல்றேன் பாருங்க. இந்த படத்துல ஒரு காமெடி வரும். ஒரு வடிவேல் நடிச்ச ஏதோ ஒரு படம் தென்னாலிராமன் நினைக்கிறேன். அந்த படத்துல ஒரு காமெடி வரும். அந்த காமெடியில பாத்தீங்கன்னா இவருடைய தாய்மொழி என்ன அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்கு ஒரு ஜோக் வரும். அதுல டப்புன்னு இவர் அரையும் போது தெலுங்குல அவர் கத்துவாரு, இவருடைய தாய்மொழி தெலுங்குன்னு சொல்லுவாரு. இப்ப நிறைய பேர் சொல்லுவாங்க, உன்னை ஓங்கி அரைஞ்சா அவனோட தாய்மொழியில நீ கத்துவ அப்படின்ட்டு. இதுக்கான காரணம் என்னன்னு யோசிச்சிருக்கீங்களா?
நம்ம உள்ள இருந்து வருது, சப்கான்சியஸ் மைண்ட்ல இருந்து வருது. அப்ப நம்மளுடைய சப்கான்சியஸ்ல நமது தாய்மொழி ரொம்ப ஸ்ட்ராங்கா பதிவு செய்யப்படுகிறது. அதற்கு பின்னாடி பல ஆய்வுகள் நடத்தியதுல நமக்கு அந்த ஜெனட்டிக் மெமரி அப்படிங்கிறது ஒன்று இன்னைக்கு இருக்கா இல்லையாங்கிறது ஒரு பெரிய டிபேட்டா இருக்கு. நம்ம மனித இனத்திற்கு ஒரு ஜெனட்டிக் மெமரின்னு இருக்கா இல்லையான்னு டிபேட். இந்த டிபேட்ல இன்னைக்கு வரைக்கும் வந்து உறுதியான தன்மையில அறிவியல் ஆய்வாளர்களால உறுதிட்டு சொல்ல முடியல. அதுக்கு காரணம் என்னன்னா, ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். ஒரு வகை பாம்பு இருக்கு. அந்த பாம்பு தனது முட்டையில இருந்து வெளியில வந்து வளருது. இப்ப இந்த பாம்பு என்ன பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா, ஏதாவது ஒரு எதிரி வந்து தன்னை வந்து தாக்கும் பொழுது, இது பண்ணும் பொழுது தன்னுடைய தலை எது, தன்னுடைய வால் எது அப்படிங்கிறது தெரியாத மாதிரி தன்னுடைய வாலை வந்து அதுவே முழுங்கிக்கும். புரியுது. அப்ப அதோட வாலை அதுவே முழுங்கிக்கிட்டு அது ஒரு மாதிரி மடங்கி கிடக்கும். அப்ப அதோடைய தலை எதுங்கிறத எதிரிகளால பின் பாயிண்ட் பண்ண முடியாது. வேற இடத்துல கொத்தும் போது அது தலையை வச்சு கடிச்சிடும். ஸோ இது ஒரு அதுக்கான ஒரு டெக்னிக். இந்த டெக்னிக் வந்து இதே போல இன்னொரு வகை பாம்பு என்ன பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா, செத்த மாதிரி நடிக்கும். அப்படியே வந்து தலையை திருப்பிட்டு ஆக்டிங் போடுற மாதிரி செத்த மாதிரி நடிக்கும். ஸோ செத்துடுச்சு நினைச்சிட்டு விட்டு போயிடுவாங்க. இப்போ இந்த மாதிரியான செயல்கள் இருக்குல்ல, இது எதையாவது பார்த்து தானே கத்துக்க முடியும். இது செயல்கள். இது வந்து மரபு ரீதியா கடத்தப்பட முடியாது. இது வந்து ஒரு இன்ட்யூஷன்ல ஏதோ ஒண்ணு நடிச்சு காட்டுறது. இது வந்து ஒரு ஆக்ட். அப்படியே ஒரு செயலாக நடித்து காட்டுற ஒரு விஷயம்ங்கிறது கற்றுக்கொள்வதன் மூலமாகவும் அனுபவத்தின் மூலமாகவும் ஒருவருக்கு வரலாம். ஆனா பிறவியில அது கடத்தப்படுதா? இந்த இன்டெலிஜென்ஸ், இந்த ஆக்ட், இது இன்டெலிஜென்ஸ் மட்டும் கிடையாது, அறிவுங்கிறது கூட நீங்க கடத்தப்படுது. இது ஒரு பர்டிகுலர் ஒரு விஷயம், இது வந்து கடத்தப்படுதா? பிஹேவியர் வந்து இது கடத்தப்படுதா அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது ஆமா, கடத்தப்படுது. முட்டையிலிருந்து பொறிக்கக்கூடிய அந்த இனத்து பாம்புகள்னால அதை செய்ய முடியுது பார்க்காமலே. ஏன்னா முட்டை அது வந்து அடகாக்கெல்லாம் அது மட்டும் இல்லாம குழந்தைங்க அம்மா அப்பா கூட வளர்ற மாதிரி இது வளர்றது, உடனே இண்டிபெண்டா போகுது. அப்படி இண்டிபெண்டா இருக்கிறது, அதனால அதை வந்து அனெக்சியாகவே அதனால அதை செயல்படுத்த முடியுது அப்படின்னு பார்க்கும் பொழுது இவர்களுக்கு ஒரு டவுட், ஒருவேளை மனிதர்களுக்கு இது இருக்குமா? இது ஒரு சாதாரண ஒரு பாம்பு, அதுக்கு பெரிய அளவு சிந்தனை ஆற்றல்லாம் கிடையாது. அப்படி இருக்கிற பாம்பு கிட்டமே இந்த விஷயங்கள் கடத்தப்படுதுன்னு சொல்லி, இது நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு பாம்பு, இந்த பாம்பு நிறைய இருக்கு, நிறைய பறவைகளிட நிறைய உயிரினங்களிடம் நம்ம இந்த விஷயங்களை பார்க்க முடியுது. பார்க்காமலேயே கற்றுக்கொள்ளக்கூடிய தன்மைங்கிறது அவைகளிடம் இருக்கு. அப்ப மனிதர்களுக்கு இந்த மாதிரி ஒண்ணு இருக்குமோ அப்படின்னு சொல்லி இந்த பல ஆய்வுகள் ஏற்படுத்தும் பொழுது அப்ப அவங்க சொல்ற ஒரு அடிப்படை என்னன்னா, தாய்மொழி சார்ந்த அந்த விஷயம் இருக்கு பாத்தீங்களா, இதுல மனிதர்களால ஏதோ ஒரு விதத்துல கோரிலேட் பண்ணிக்க முடியுது. அவங்களுடைய தாய்மொழியோடைய அந்த விஷயங்கள் வந்து சொல்லிக் கொடுக்கப்படாம, இப்போ ஒரு குழந்தை பிறந்துருச்சு, அந்த குழந்தைய நீங்க வேற எங்கேயோ எடுத்துட்டு போயிட்டீங்களாலும் கூட அந்த குழந்தை அந்த மொழியே கத்துக்கல. அப்படி இருந்தாலும் அந்த குழந்தையோடைய அந்த சிந்தனையில வந்து அந்த மொழி சார்ந்த ஒரு ஈர்ப்பு என்பது இருக்கு அறியாமலே. இதை வந்து எப்படி சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, வெவ்வேறு குழந்தைகள் வந்து இந்த பழங்குடி மக்கள் குழந்தைகள் எல்லாம் வந்து ஸ்கூல்ல எல்லாம் கொண்டு வந்து மாறி எல்லாம் சேர்ந்துடுறாங்கல்ல. அதாவது எடுத்துக்காட்டுக்கு இந்த செவ்விந்தியர்கள் எல்லாம் வந்து வெள்ளக்காரங்க தூக்கிட்டு வந்து மாத்தி போட்டான். இப்ப அவங்களுக்குலாம் அவங்களுடைய மொழி என்பது என்னன்னே தெரியாது. இப்ப அவங்க கிட்ட ஒரு சின்ன ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்றாங்க. அந்த எக்ஸ்பெரிமெண்ட் என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, அந்த செவ்விந்தியர்கள்ல நிறைய ட்ரெடிஷன், நிறைய சப் குரூப்ஸ் எல்லாம் இருக்கு. அதுல வந்து பாத்தீங்கன்னா, அந்த செவ்விந்தியர் இன்னைக்கு இருக்க யங்ஸ்டர்ஸ்க்கு வந்துட்டு நீங்க என்ன குரூப்ல நீங்க அசோசியேட்டா இருந்திருப்பீங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஏன்னா அங்க லக்கோட்டாஸ் இருக்காங்க, அங்க நிறைய இருக்கு, மாயன், இதெல்லாம். இதுல எந்த இதுல நீ என்ன செவ்விந்தனா இருந்திருப்ப அப்படின்னு நீ நினைக்கிற அப்படின்னு சொல்லும்போது அவங்க வந்து ஒரு இன்ட்யூஷனா சொல்லுவாங்கல்ல, அவங்களுக்கு தெரியாது, அவங்க ஒரு கெஸ்ஸிங்ல சொல்லுவாங்கல்ல. அந்த கெஸ்ஸிங்ல சொல்றது எந்த அளவுக்கு மேட்ச் ஆகுதுன்னு பார்த்தா ஒரு 80% கரெக்டா மேட்ச் ஆகுது. ஓகே, இது எப்படி கத்துக்கிட்டீங்க அப்படின்னா, இல்ல நான் அசியூம் பண்ணேன் அப்படின்னு, அசியூம் நான் ஒருவேளை இப்படி இதுவாதான் இருப்பேன் நானா நினைச்சுக்கிட்டேன் அப்படிங்கிறாங்க. அவ்வாறு அவங்களா நினைத்து கொண்டது சரியாக பொருந்தது. எப்படி ஸ்ட்ரேஞ்ச். இன்னொன்னு கவனிச்சிருக்கீங்களா, நம்ம தமிழர்கள் முகம், தெலுங்கர்கள் முகம், கன்னடர்கள் முகம், இதுக்கெல்லாம் நடுவுல வந்து பெரிய அளவு வித்தியாசம் கிடையாது. நீங்க பார்த்திருப்பீங்க, பெரிய அளவு வித்தியாசம் கிடையாது. இப்ப நம்மனால நமக்குள்ள இருக்கும்போது ஒரு தெலுங்கரோட ஃபேஸை வந்து நம்மளால ஓரளவுக்கு ஜட்ஜ் பண்ண முடியுதுல, இவர் தெலுங்கராக இருப்பாரு, அதை வந்து அக்யூரேட்டா ஒரு நிறைய வாட்டி நான் கரெக்டா பண்ணியிருக்கேன் பாருங்க. அது நிறைய பேரால பண்ண முடியும். அது அக்யூரேட்டா நம்மளால பண்ண முடியலனாலும் கூட ஒரு ஓவராலா ஒரு 80% நம்மளால அவங்களோட எத்தனிசிட்டியை வந்து சவுத் இந்தியன்ஸ்குள்ள நம்மளால ஈஸியா கெஸ் பண்ண முடியும். பட் நம்மளால நார்த் இந்தியன்ஸ் ஏன் கெஸ் பண்ண முடியல? ஏன்னா நமக்கு அது பழகல. ஆனா நமக்கு இங்க பல வருஷமா பழகிட்டு இருக்கனால நமக்குனால இவங்க தெலுங்கு, இவங்க கன்னடம், நம்மளால இப்ப நம்மளால ஒரு ஜாப்பனீஸ் அப்படி கெஸ் பண்ண முடியுமா? நமக்கு ஆக்சுவலா ஓப்பனா சொன்னா ஜாப்பனீஸ், கொரியன், நீங்க சைனீஸ் எல்லாம் பக்கத்துல நிப்பாட்டி வச்சு ஜட்ஜ் பண்ணணும்னா நம்மளால பண்ண முடியாது. ரொம்ப ஒரு பண்ண முடியும், ஆனா ரொம்ப ரேர். அவங்களுக்கு நம்ம நிறைய தப்பா பண்ணிடுவோம் கரெக்டா. அவட்டான அவங்களுக்குள்ள ஈஸியா பண்றோம், அவங்களால கரெக்டா பண்ண முடியும். அப்ப இதுல இருந்து என்ன புரியுது? இதெல்லாம் வந்து என்னன்னா, அவங்களுடைய இனம், அவங்களுடைய மொழி, அவங்களோட அந்த ஐடென்டிட்டிங்கிறது கிட்டத்தட்ட பாக்குறதுலாம் ஒரே மாதிரி இருந்தாலும் நம்மளால ஓரளவுக்கு அந்த வித்தியாசங்களை ஏற்படுத்திக் கொள்ள முடியுது. இது நமக்கு யாரும் சொல்லிக் கொடுக்கப்படுவதில்லை, அப்படியே வருது. யாரும் சொல்லி கொடுத்தாங்களா? ஒரு ஜாப்பனீஸ்னா மூக்குள்ள இப்படி இருக்கணும், ஒரு தெலுங்கு இருக்குன்னா வாய் இப்படி இருக்கணும், உடம்பு இப்படி இருக்கணும், நமக்கு யாரும் சொல்லிக் கொடுக்கறது இல்லை. பட்
நம்மளோட மூளை வந்து நீங்கள் கற்றுக்கொள்வதை விட அது ஏதோ ஒரு இடத்துல இருந்து இன்ஃபர்மேஷனையும் அது பயன்படுத்துது. அப்ப அந்த இன்ஃபர்மேஷன் மேபி இட் இஸ் கால்ட் ஜெனட்டிக்கல் மெமரியா இருக்கலாம் அப்படிங்கிறது ஒரு ஆய்வு. இன்னும் அது உறுதிப்படுத்தப்படல, அதுக்கு இன்னும் டிபேட் இருக்கிற ஒரு விஷயம் தான். இப்ப நான் என்ன சொல்றேன்னா, இந்த அடிப்படையில பார்க்கும் பொழுது நம்மளை அறியாமலேயே அனக்சியாக நமது தாய்மொழியில தான் நமக்கு ஒரு வழியை வெளிப்படுத்தும் பொழுது, இதுல இன்னொன்னு சொல்லுவாங்க, கனவு மொழி வந்து நமது தாய்மொழியா தான் இருக்கும் அப்படின்னு. ஓகே, கனவுல நம்ம கேட்கறது பாக்குறது நம்ம கனவு மொழி நம்ம தாய்மொழியாகத்தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க ஒரு வெள்ளைக்காரன் நீங்க கனவுல நீங்க பாத்தீங்கன்னா கூட அவன் தமிழ் பேசுவான், அவன் வந்து பேசுறது தமிழ் மொழியாக இருக்கும். இது கனவுல வந்து நம்ம தாய்மொழி அந்த அளவுக்கு. அப்ப இதுக்கான பொருள் என்ன அப்படின்னா, நமது தாய்மொழி நம்மை அறியாமலேயே நம்ம சப்கான்சியஸ் மூளையிலிருந்து செயல்படுது. ஏன்னா சின்ன வயசுல இருந்து நம்ம அதை தான் கேட்கிறோம், அதை தான் பாக்குறோம், அதன் மூலமாக கேட்டு வளர்றதுனால சப்கான்சியஸாவே நமக்கு நம்மளுடைய மொழி வந்து மூளையில போய் உட்காந்துக்குது. அதனால உங்களோட சிந்தனை என்பது அந்த சப்கான்சியஸ்ல இருந்து வரும். நிறைய சிந்தனையாளர்கிட்ட போய் நீங்க கேட்டீங்க அப்படின்னா, யோசிக்கிறதே தாய்மொழி இல்ல மூணு சொல்றேன் பாருங்க. இப்ப குண்டு பிடிப்பை கண்டுபிடிச்சவங்கிட்ட நீ எப்படி அதை கண்டுபிடிச்சேன்னு கேட்டீங்கன்னா, எனக்கு இதுதான் தெரியும் அதனால நான் கண்டுபிடிச்சேன்னு சொல்லுவான்னு நீங்க நினைக்கிறீங்களா? ஏதோ ஒரு அனக்சியாக எனக்கு வந்து ஒரு சிந்தனை வந்தது, அந்த அனக்சை சிந்தனை அப்படிவாங்க. சிலர் அதை வந்து கடவுளுடைய சொற்கள், கடவுளுடைய வழிகாட்டல்லாம் எடுத்துக்குவாங்க, புரிஞ்சுக்குவாங்க. ஆனா அந்த அனக்சை சிந்தனைன்னு ஒண்ணு இருக்குல்ல, அது நம்ம அறியாமலே நமக்கு உள் மூளையில இருந்து சப்கான்சியஸா ஒரு ஐடியா கொடுக்கும். அந்த சப்கான்சியஸ் ஐடியா வந்து நமது தாய்மொழிக்கு ரொம்ப தேவையாக இருக்கிறது. பல சிந்தனையாளர்கள் அவங்களோட சிந்தனைகளை அவங்களுடைய தாய்மொழியிலிருந்து தான் உருவாக்குறாங்க. அதே போல அந்த ஆர்டிக் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்துக்குமே தாய்மொழி வந்து ரொம்ப தேவையானதாக இருக்கிறது. அப்ப தாய்மொழியில ஒருவன் கல்வி படிக்கும் பொழுது அவனுடைய ஆற்றல் என்பது கணிசமாக அதிகமாக தான் இருக்கும். தாய்மொழி இன்னொன்னு கவனிங்க, இன்னைக்கு நம்மளுடைய பிரசன்ட் டேல நம்மளாம் இங்கிலீஷ் மீடியம்ல படிச்சோம், இதெல்லாம் நம்மளாம் இங்கிலீஷ் மீடியத்துல படிச்சேன், நிறைய பேர் இங்கிலீஷ் மீடியத்துல தான் படிச்சிருப்போம். ஏன்னா தமிழ் வந்து ஒரு பாடமொழியா நம்ம படிச்சிருக்கோம். இப்ப மெட்ரிகுலேஷன் இதுல எல்லாம் வந்து எப்படி இங்க உளவில் ஆக்கிட்டாங்க அப்படி பாத்தீங்கன்னா, கவர்மெண்ட் ஸ்கூல்ல வந்து ஏழைகள் தான் படிக்க வைக்கணும், கொஞ்சம் கையில காசு இருந்தா கூட நம்ம காசு கட்டி தான் படிக்க வைக்கணும் ஒரு உளவியல் என்பது இன்னைக்கு இருக்கு. அது இருக்கு. அதை மாத்துற இடத்துல நம்மளும் இல்லை இப்ப. ஆனா அதை மாத்த முடியுமானா முடியும், அதை நம்ம பண்ணலாம், அது ஃபியூச்சர்ல நடக்கும். பட் ஆனா அந்த உளவியல்னால நம்ம அப்பா உடனே அந்த ஆப்ஷன் எடுக்க எல்லாருமே வந்துட்டு அந்த ஒரு குடும்பத்துல மத்தவங்க எல்லாரும் ஒரு இடத்துல படிக்கும்போது நம்ம பையன் மட்டும் வந்து கவர்மெண்ட்ல படிச்சா எப்படி அப்படிங்கறதுனால அந்த உளவியல் அவங்கள மாத்தி படிக்க வச்சிருக்கு. ஸோ இதுதான் நிதர்சனம். இப்ப நீங்க கவனிச்சீங்கன்னா, இன்னைக்கு வந்து பாருங்க, தமிழ் மொழியில படிச்ச, தமிழ் வழியில படிச்ச எத்தனையோ பேர் ரொம்ப அவங்க ஃபீல்ட்ல சக்சஸ்ஃபுல்லா இருக்கிறது உங்களால கண்ணில் பார்க்க முடியும். எக்ஸாக்ட்லி. ரீசெண்டா HCLோட அந்த தமிழ்நாட்டுல இருந்து போயிருந்த அந்த அக்கா வந்து பேசியிருந்தாங்க. அவங்க சொன்னாங்க, நான் தமிழ் மீடியம்ல படிச்சேன், நான் தமிழ்ல தான் யோசிக்கிறேன். அந்த மாதிரி இப்ப பார்க்க முடியாது, நமக்கு முன்னாடி நிறைய பேர் இருக்காங்க. அவங்க ஃபீல்ட்ல அவங்க வந்து ரொம்ப சக்சீட் ஆயிருப்பாங்க. அவங்க கிட்ட நீங்க போய் எந்த மொழியில படிச்சீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்க எல்லாமே தமிழ் மொழியில படிச்சோன்னு சொல்றாங்க, அவங்க தாய்மொழியில படிச்சோன்னு சொல்றாங்க. இதுல இருந்து என்ன புரியுது? ஆனா இன்னைக்கு வந்து பாருங்க, இந்த சக்சஸ் ரேஷியோ வந்து ரொம்பவே கொஞ்சம் கம்மியா இருக்க மாதிரி தான் நமக்கு ஃபீல் ஆகுது. கன்ஃபியூஸ்டா ஆயிட்டாங்கன்னு தோணுது. ஏன்னா நமக்கு நம்மளுடைய அந்த தாட் ப்ராசஸ் வந்து ஒரு மாதிரி ரெஸ்ட்ரிக்ட் ஆகுது. வேற ஒரு மொழியை நீங்க உள்ள ஃபீட் பண்ணிட்டு அதுல நீங்க சிந்திக்க, நீங்க என்னதான் ஆங்கிலம் நம்மளால சரளமா பேச முடிஞ்சாலும் நம்மளுடைய மனசுக்கு அது ஒரு விதமான ஆக்டிங் மாதிரி தான் ஃபீல் ஆகும். நீங்க கவனிச்சிருக்கீங்களா? நானே ஒரு இங்கிலீஷ் ஷோ பண்ண ட்ரை பண்ணுங்க, அது ரொம்ப என்னால ஆங்கிலம் பேச முடியும், ஆனா ஒரு ஷோ பண்ணும்போது எனக்கு அதை பார்த்தா தயவுசெய்து மேல் பண்ணிடாது அப்படின்னு தோணுச்சு. இப்ப நம்ம பேசுற எதையுமே நம்ம வந்து வேற ஒரு மொழியில யோசிச்சுட்டு அதை கன்வெர்ட் பண்ணி பேசுறது இல்ல. ஆனா நம்ம ஆங்கிலத்தை பயன்படுத்தும் போது நமக்கு சிந்தனை வந்து ஒரு மொழியில இருக்கும், அதை வந்து கன்வெர்ட் பண்ணி டிரான்ஸ்லேட் பண்ணி நம்ம மூளை வந்து வெளியில கொடுக்குது. இதுதான் சிம்பிள். அப்ப சிந்திக்கிற மொழியிலேயே நம்ம செயல்பட தொடங்கினோம் என்றால் அதோடைய வேகம் என்பது, அதோடைய நுட்பம் என்பது ரொம்ப அவ்வளவு ஈஸியா இருக்கும். ஸோ இதைத்தான் வந்து மனிதர்கள் உணர்ந்து கொள்ளணும். இப்போ எதுக்கு இவ்வளவு சொல்றேன்னா, தாய்மொழியில படிப்பது ரொம்ப ரொம்ப தேவையான ஒரு விஷயம். இதை நீங்க வந்து அசால்ட்டா நினைக்காதீங்க. உங்களோட குழந்தைகளோட சிந்தனை வந்து வலுவாக இருக்க வேண்டும், சிந்தனை ஆற்றல் ஓங்க வேண்டும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா தாய்மொழி கல்வி தான் நமக்கு தேவையானது. சரிங்களா? சரி, இது ஒரு ஓரம் வச்சிருவோம். இப்ப இந்த தாய்மொழி கல்வியில இன்னைக்கு இந்தியாவில நடைமுறைப்படுத்துறாங்களா அப்படின்னா, ஆமாங்க படுத்துறோம் அப்படின்ட்டு பாஜக தரப்பு சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா, எங்களோட புதிய கல்விக் கொள்கையில நீங்க பாத்தீங்கன்னா 5ஆம் வகுப்பு வரைக்கும் தாய்மொழி படிக்கிறாங்க. இந்த 5ஆம் வகுப்பு வரைக்கும் படிச்சா தாய்மொழி நமக்கு போதுமா? ரொம்ப பேசிக் தாங்க தெரியும். இப்ப நான் கேட்கிறேன், 5ஆம் வகுப்பு வரைக்கும் படிக்கக்கூடிய ஒருவரால தமிழ் இலக்கண இலக்கியங்களை புரிந்து கொள்ள முடியுமா? ரொம்ப கஷ்டம். 5ஆம் வகுப்பு வரைக்கும் தமிழ் படிச்சிருக்கேன், என்னால தமிழோடைய இலக்கியத்தை படிச்சு தெரிஞ்சுக்க முடியும், என்னால ஒரு கவிதை எழுத முடியும், என்னால வந்து தமிழுக்கு கான்ட்ரிபியூட் பண்ண, சரி அட்லீஸ்ட் வந்து என்னால ஒரு ஆங்கில கட்டுரையை தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரியாவது ஏதாவது ஒண்ணு செய்ய முடியுமா? ரொம்ப கஷ்டம். அப்ப 5ஆவது வரைக்கும் இப்ப தமிழ் படிச்சா என்ன, படிக்காட்டி என்ன? சரி, நான் என்ன கேட்கிறேன், 5ஆம் வரைக்கும் படிச்சாதான் என்ன?
இல்ல நான் என்ன கேக்குறேன், இப்போ நீங்க உங்களை மாதிரி ஆட்கள் வந்து தமிழ்னு இந்திய படிக்க விடாம பண்ணிடுறீங்க. அதுக்கப்புறம் திமுக வந்து வெளிவேடம் போட்டு உள்ள ஒன்று மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களோட ஸ்கூல்ஸ்லயே வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ஹிந்திலாம் வந்து வச்சிருக்காங்க. இப்படி வந்து உங்களை மாதிரி ஒரு பக்கம் வந்து ஒரு மொழி வெறியில வந்து ஹிந்தி அப்படிங்கிற விஷயத்த எங்களை மாதிரி மிடில் கிளாஸ் கிட்ட கொண்டு வர முடியாம பண்ணிட்டே இருந்தீங்க அப்படின்னா, ஹிந்தி அப்படிங்கிற ஒரு லாங்குவேஜ் கத்துக்காம வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நாங்க இழக்கிறோம்ல. அது வந்து ஒரு பிரச்சனையா இருக்கு. அப்துல் கலாம் அளவுக்கு உயர்ந்து போறியா? அப்துல் கலாமே அவர் படிக்கிற காலகட்டத்துல எல்லாம் ஹிந்தி படிச்சதே கிடையாது. அவருக்கு தேவைப்படும் போது அவர் கத்துக்க போறாரு. அதுக்கப்புறம் தான் அவர் கத்துக்கிறாரு. நீங்க என்ன அவர் வந்து ஹிந்தி வழியில படிச்சாரு அவரு? இல்ல நீ அப்துல் கலாம் விட நீங்க வந்து உயர்ந்து போறியா? இவ்வளவுதான் சிம்பிள். சரி, நான் இப்ப கேக்குறது என்னன்னா, இந்த ஒரு வாதம் இருக்கு. அதாவது வந்து கையில காசு இருக்கவன் போய் ஹிந்தி படிச்சிடறான். ஆனா வந்து கையில காசு இல்ல அவனால படிக்க முடியல. அதை வந்து தமிழக அரசு தடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு பண்றாங்க. இப்ப கையில காசு இருக்கவன் ஊதாரித்தனமா அவன் ஏதாவது ஒண்ணு செலவு பண்ணிட்டு தான் இருப்பான். புரியுதுங்களா? கையில காசு இருக்கவன் அவனுக்கு தேவைக்கு அதிகமா சாப்பிடுவான். அவன் கையில காசு இருக்கவன் டெய்லியும் பிரியாணி கூட சாப்பிடுவான். கையில காசு இருக்கவன் என்ன வேணாலும் பண்ணுவான். அது ஊதாரித்தனம்னு ஒரு விஷயம் இருக்கு. அந்த ஊதாரித்தனம் எதை சொல்லுவோம் அப்படின்னா, எதெல்லாம் நமக்கு பயன் தராத ஒரு விஷயமோ, நமக்கு எந்த பயனும் இல்லை, அந்த பயனற்ற விஷயத்த நம்ம செய்யறோம் அப்படின்னா அது பேர் ஊதாரித்தனம். ஹிந்தியை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பணக்காரர்கள் படிப்பது ஒரு ஊதாரித்தனம். சரி, அந்த ஊதாரித்தனம் தான் நான் சொல்லுவேன். அந்த ஊதாரித்தனம் அத்தியாவசியம் கிடையாது. அத்தியாவசியத்துக்கும் ஊதாரித்தனத்துக்கும் நீங்க குழப்பிக்க கூடாது. கல்வி என்பது அத்தியாவசியம். தமிழக அரசு கல்வி கொடுக்க வேண்டும். தாய்மொழி கல்வி என்பது அத்தியாவசியம். தமிழக அரசு தாய்மொழி கல்வி கொடுக்க வேண்டும். ஆங்கிலம் என்பது தொடர்பு மொழிக்கு அத்தியாவசியம். அதனால ஆங்கில வழி கல்வியும் ஆங்கில மொழி கல்வியும் தமிழக அரசு கொடுக்கணும். அப்ப ஆங்கில மொழி கல்வியாக தமிழக அரசு கொடுக்குது, தாய்மொழி கல்வியை தமிழக அரசு கொடுக்குது. அதுக்கப்புறம் உயர்தர கல்வியே கொடுக்கணும். அதுல இன்னும் கொஞ்சம் குறைபாடுகள் இருக்கு, அதை நம்ம நிறைவு செய்யணும். இதுல எல்லாம் மாற்றுக்கிறது இல்லை. ஆனா இதுதான் அத்தியாவசியம். ஊதாரித்தனம் இல்ல அத்தியாவசியம் அற்றது அனாவசியம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, உங்களுக்கு விருப்பப்படுற மொழிகள் எல்லாம் படிக்கிறது அது உங்களுடைய தனிப்பட்ட சாய்ஸை ஒழிய அது மற்றவர்களுக்கு அனாவசியம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ உங்களுக்கு ஜாப்பனீஸ் படிக்கணும்னு ஆசை, இது உங்களுக்கு அத்தியாவசியமா இருக்கலாம். ஏன்னா நீங்க நாளைக்கு ஜாப்பனீஸ் நான் ஜப்பானுக்கு நான் போறேன், நீங்க தனிப்பட்ட முறையில எனக்கு ஒரு தேடல் இருக்கு, அதை நீங்க கத்துக்கலாம். இல்ல நான் வந்து இந்த ஹைக்கூ கவிதை என்னமோ சொல்லுவாங்க, குட்டி குட்டி கவிதை, அந்த மாதிரி நான் ஜப்பான் மொழியில நான் கவிதை படிச்சே ஆகணும், எழுதி ஆகணும், நீங்க ஆசைப்பட்டு படிக்கிறீங்க, அது உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம். இது மற்றவர்களுக்கு அத்தியாவசியம். எனக்கு ஜாப்பனீஸ் தெரியணும்னு அவசியமே கிடையாது, மற்றவங்களுக்கு ஜாப்பனீஸ் தெரியணும்னு அவசியம் கிடையாது. அவங்க ஜப்பான்காரனுக்கு ஜாப்பனீஸ் தெரிஞ்சா போதும், அவனுக்கு அது தேவை. அப்ப நான் என்ன சொல்றேன், இதை நீங்க கற்றுக்கணும்னா இது வந்து அனாவசியமாக நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும், இல்ல ஒரு அத்தியாவசிய பொருளாக அது இல்ல நமக்கு தேவை அப்படின்னா நீங்க அதை போய் வாங்கி கொள்ளலாம். ஒரு ரொம்ப சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, நமக்கு உணவுங்கிறது தேவை. அந்த உணவை நம்மளால கையில காசு இருக்க அளவுக்கு நம்மளால வாங்கி சாப்பிடுறோம், பிரச்சனை கிடையாது. ஒருத்தன் 5 ஸ்டார் ஹோட்டல்ல போய் வாங்கி சாப்பிடுவான், அது தேவையா? அவனுக்கு அது தேவைப்படுது, அவன் போய் சாப்பிடுறான். எல்லாரும் 5 ஸ்டார் ஹோட்டல்ல சாப்பிடணும்னு நம்ம அப்படிங்கிறீங்க, அதை நம்ம கொண்டு வர முடியாது. அவன் தேவைக்கு அவன் போய் படிச்சுக்கிட்டோம், அவன் தேவைக்கு அவன் போய் கத்துக்கிட்டோம். நான் இப்பவும் சொல்றேன், பாஜகவுடைய தொண்டர்களாக இருக்கக்கூடியவர்கள், உங்களுக்கு ஹிந்தி மொழி கட்டாயம் எனக்கு தேவைங்க அப்படின்னா, அந்த ஹிந்தியை படித்து வைக்கிறதுக்கு இங்க தமிழ்நாட்டுல எத்தனையோ நிறுவனங்கள் இருக்கு. ஹிந்தி பிரச்சார சபான்னு ஒண்ணு இருக்கு, பெரிய பில்டிங் பார்த்துருப்பீங்க சென்னையிலேயே. அந்த பில்டிங்க்கு போங்க, அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுங்க, சேர்ந்துக்கோங்க. உங்க குழந்தைங்க போயிட்டு அங்க ஹிந்தி படிக்கட்டும். யாருமே வந்து ஹிந்தி படிக்காதுன்னு போய் தடுக்க போறது இல்லை, கண்டிப்பா நாங்க தடுக்க போறது இல்லை. இல்ல மத்த கட்சி மாதிரி இல்லாம பிஜேபி வந்து பாத்தீங்கன்னா மத்த மாநிலத்துல ஒண்ணு பேசிட்டு இங்க ஒண்ணு மாத்தி பேசாம அட்லீஸ்ட் ஓப்பனா பேசுறாங்களே, அதையும் நீங்க சும்மா கண்மூடித்தனமான ஒரு பாஜக எதிர்ப்பு நீங்க ஓப்பனா பேசுறாங்க. மத்த மாநிலங்கள் என்ன போய் பேசுறாங்க? இப்ப சொல்றாங்க மும்மொழிங்கிற கான்செப்ட் கொண்டு வராங்க. இந்த மும்மொழிங்கிறதே ஒரு பெரிய ஒரு பொய்மையான ஒரு விஷயம். தமிழகத்துக்குள்ள ஹிந்தியை திணிப்பதற்கு தான் இந்த மும்மொழி. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நான் கேட்கிறேன், இப்ப வந்து அந்தந்த மாநில மொழி நமக்கு அத்தியாவசியமா இருக்கும், தாய்மொழியாக இருக்கும். அப்ப அந்த தாய்மொழியை படிக்க வைக்கிறதுக்கு உங்களுக்கு பிரச்சனையானா இல்ல, 5ஆம் வகுப்பு வரைக்கும் நீ அதை கட்டாயம் படிச்சுக்கோ அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகே, ஆனா பத்தாதுங்கிறது என்னோட கருத்து. ஆனா 5ஆம் வரைக்கும் ஏதாச்சும் அட்லீஸ்ட் அவங்களுக்கு ஏதோ ஒன்று தெரியுது, தமிழ் மொழின்னு ஒன்று இருக்குன்னு தெரிஞ்சுக்கிற அளவுக்குனாச்சும் 5ஆவது வரைக்கும் படிக்கிறது கட்டாயம்னா ஓகே. அதுக்கு அடுத்து ஆங்கிலம் நமக்கு சரளமாக எழுத படிக்க பேச தெரியணும், அதையும் கத்துக் கொடுக்குறோங்கிறாங்க. இப்ப 3வது மொழி அப்படின்னு சொல்லி ஒன்னு விஷயத்தை கொண்டு வராங்க. இந்த 3வது மொழி என்ன மொழியாக இருக்கணும்னா எந்த மொழியாக வேணாலும் இருக்கலாம்னு சொல்றாங்க. எந்த மொழியாக இருக்க முடியும்? அதுதான் கேள்வி. 3வது மொழி எந்த மொழியாக வேணாலும் இருக்கலாம். அதுல ஹிந்தி இருக்கலாம், சான்ஸ்கிரிட் இருக்கலாம், பிரெஞ்சு இருக்கலாம், இது இருக்கலாம். நான் கேட்கிறேன், அப்ப ஒரு ஸ்கூல் இப்ப நமக்கு உலகத்துல கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு 100 மொழிக்கு மேல இருக்கு, அதுக்கும் மேல இருக்கு. எழுத்து வடிவம் பெற்ற மொழிகளே 100 மொழிக்கு மேல கிடக்கு. இப்ப சரி ஓகே, இப்ப இந்தியா அளவுக்கு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னாவே எனக்கு தெரிஞ்சு ரெகக்னைஸ்ட் லாங்குவேஜ் 24 என்னமோ ரெகக்னைஸ் பண்ணி வச்சிருக்கீங்க நீங்க. சரி, அட்லீஸ்ட் இந்திய அளவுல ரெகக்னைஸ்ட் லாங்குவேஜை நாங்க சொல்லி கொடுக்குறோம்னு நீ வந்தினாலும் கூட ஒரு ஸ்கூலுக்கு 24 பேருக்கு நீ வந்து எக்ஸ்ட்ரா கொடுக்கணும் இந்த ஒரு சப்ஜெக்டுக்காக.
வாய்ப்பு இருக்கா? இருக்கிற இப்போ ஒருத்தன் தெலுங்கு நான் படிக்கணும் 3வது மொழியா நினைக்கணும். இப்ப தமிழ்நாட்டுல ராமேஸ்வரத்துல இருக்கக்கூடிய ஒரு ஸ்கூல்ல தெலுங்கு நான் படிக்கணும்னு ஒருத்தன் நினைக்கிறான்னு வச்சுக்குவோம். அவனுக்கு அங்க தெலுங்கு வாதியாரை எப்படி நீங்க அப்பாயிண்ட் பண்ணுவீங்க? இது சாத்தியப்படுமா? அப்ப இந்த 3வது மொழி எந்த மொழியை வந்து ஒரு மறைமுகமா திணிப்பதற்கு இந்த 3வது மொழின்னு ஒரு விஷயம் வருதுன்னு தெரியுதா? பெரும்பான்மையா இந்தி வந்துரும் அப்படிங்கிற மாதிரி பாக்குறீங்க. பெரும்பான்மையா இந்தியை திணிப்பதற்காகத்தான் அந்த 3வது மொழி கான்செப்டே நீ கொண்டு வர. இன்னொன்னு என்னதான் எனக்கு நல்லா தெரியும், ஹிந்தியில எம்ஏ வாங்கினவனுக்கும் கூட இந்த மூலியமா இந்த பிரச்சார சபா மூலியமா படிச்சு எம்ஏ வாங்கினவனாலும் கூட ஹிந்தியை பேச்சு வழக்குல பேச முடியாது. அது பேசிதான் புரிஞ்சுக்கலாம், பேசி பழகணும், ஆனா பேச முடியாது. அதே போல இங்க நார்மலாக நம்ம ஊர்ல லாரி ஓட்டிட்டு டிரைவர் கிளீனர் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க நார்த் இந்தியாவுக்கு டிராவலுக்கு போயிட்டு வருவாங்க. அதுவும் எல்லா நாளும் போக மாட்டாங்க, மாசத்துக்கு ஒரு 2 நாள் 3 நாள் போவாங்க. அவங்க கிட்ட போய் ஹிந்தி பேசி பாருங்க, சூப்பரா பேசுவாங்க. அப்ப இதுக்கு எதையாவது ஒருத்தன் உட்காந்து மெனக்கெட்டு படிக்கணும்னு இருக்குதா? நான் ஹிந்தி மொழியில கவிதை எழுத கத்துக்கணும்னு எனக்கு ஏதாவது தலையெழுத்தா? எனக்கு போறேன், ரோட்ல போறேன், அங்க வந்து ரோட்ல வந்து யாராவது நிக்கிறாங்க, அவங்க கிட்ட நான் பேசுறேன் போறேன். நார்த் இந்தியா போறேன், ரோட்ல யாராவது நிக்கிறாங்க, பேசுறேன் போறேன். அவங்களுக்கு அந்த வேற மொழி அவனுக்கு ஆங்கிலம் தெரியும், முட்டாளா இருக்கான். சரி, அப்ப அவங்ககிட்ட நான் போய் பேசுறதுக்கு எனக்கு அந்த மொழி தேவைப்படுது அப்படின்னா நான் அதை கத்துக்க போறேன். எப்படி வந்து லாரி டிரைவர்களும் கிளீனர்களும் கற்றுக்கொண்டார்களோ அது போல கற்றுக்கொள்ள போகிறோம். அவ்வளவுதான் விஷயம். இல்ல கல்வியின் மூலமா கத்துக்கணும்னா எனக்கு நீ இங்கிலீஷ் சொல்லித்தர, அவனுக்கும் நீ இங்கிலீஷ் சொல்லித்தரத்தானே போற, இல்ல வேண்டாம் நீ நினைக்கிறியா? சொல்லி தந்துட்டு தான் இருக்காங்க. அவனுக்கும் நீ இங்கிலீஷ் சொல்லித்தர, எனக்கு இங்கிலீஷ் சொல்லித்தரேன், நாங்க இப்ப இங்கிலீஷ்ல பேசிக்க போறோம். இப்ப என்ன அவன் பிரச்சனை? இது அந்நிய மொழி இங்கிலீஷ்னு நீ வந்து தூக்கிட்டு வருவ. அப்படிதான் தூக்கிட்டு வராங்க. இப்ப அந்நிய மொழி இங்கிலீஷ்னா ஹிந்தி அந்நிய மொழியிலேயே நீ சொல்ல வரியா? ஹிந்தியோட உருவாக்கம் என்ன? ஹிந்தி மொழி எங்க இருந்து வந்து? அது பாரசீக மொழியோடைய திரிபு மொழிடாது. ஆங்கிலம் எப்படி வெளியில இருந்து வந்துச்சோ அதே போல ஹிந்தியும் வெளியில இருந்து தான் வந்திருக்கு. நீ பேசிட்டேங்கிறதுக்காக உன் வாயில அது நுழைஞ்சிருச்சுங்கிறதுக்காக நீ வந்து அதை வந்து மொழியாக்கிக்க முடியாது. அப்படி ஆகணும்னா இந்தியாவும் ஆங்கிலமும் வந்து இந்திய மொழின்னு எடுத்துக்கிட்டு தான் ஆகணும். ஹிந்தி என்பது இந்திய மொழி என்றால் ஆங்கிலம் என்பதும் இந்திய மொழி. ஹிந்தியை வந்து ஒருத்தர் திணிக்கிறாரு அப்படின்னா அவர் வெளியில இருந்து படையெடுத்து வந்தவர், ஆங்கிலத்தை உள்ள கொண்டு வந்து வச்சாருன்னா அவரும் வெளியில இருந்து படையெடுத்து வந்தவர். ரெண்டுக்கும் பெரிய வித்தியாசங்கள் கிடையாது. மொழி இல்ல, ஒரு 300 வருஷத்துக்கு முன்னாடி அது வந்துருச்சு ஹிந்தி. ஆங்கிலத்துக்கு ஒரு 300 வருஷத்துக்கு முன்னாடி ஹிந்தி என்டர் ஆயிடுச்சு, அவ்வளவுதான். மித்தபடி அதுக்கப்புறம் 300 வருஷத்துல ஆங்கிலம் வந்துருச்சு, உள்ள வெள்ளக்காரன் வந்துட்டான். இப்போ சவுத் இந்தியால இன்னைக்கு வரைக்கும் பாத்தீங்கன்னா கர்நாடகா, கேரளா, தமிழ்நாடு இதுக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ் மாதிரியா கொடுக்குறாங்க. ஆனா ஆந்திரால இது கொஞ்சம் ஈஸியா சப்மிஸ் ஆயிட்ட மாதிரி தெரியுது. அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆந்திரால அவங்களுடைய மொழியை விட்டு கொடுக்கக்கூடிய தன்மை என்பது அதிகமாக இருக்கிறது. ஏன் அந்த ஹைதராபாத், தெலுங்கானா அந்த ஒரு இதுல சொல்றீங்களா? நிறைய ஹிந்தி தெலுங்கானாக்காரங்க ஓரளவுக்கு அவங்க மொழியை விட்டு கொடுக்க மாட்டாங்க. ஆனா ஆந்திராக்காரங்க அவங்க மொழியை விட்டு கொடுப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கும் ஆனா லாஜிக் படி பார்த்தா நீங்க சொல்ல இடிக்குது. ஏன்னா மேல ஹைதராபாத் ஹிந்தியோட பெனிட்ரேஷன்லாம் தெலுங்கானால தான் இருக்கும். ஆனா ஆந்திர பிரதேஷ்ல எப்படி விட்டு கொடுப்பாங்க? அது என்ன ரீசன் அப்படின்னா, ஆந்திரால இருக்கக்கூடிய இந்த கேஸ்ட் அண்ட் காம்போசிஷன் இருக்குல்ல. இப்ப ஆக்சுவலி உங்களுக்குள்ள தெலுங்கானாக்கும் ஆந்திராக்கும் என்ன சண்டை? என்ன கேஸ்ட் தான். அவங்களுக்குள்ள இருக்க அந்த கம்யூனிட்டி டிஃபரன்ஸ் தான் வந்து இது ரெண்டு, எனக்கு ஒரு ஸ்டேட் உனக்கு ஒரு ஸ்டேட்னு பிரிச்சுக்கிட்டாங்க. அதுல பிரிச்சதுல என்ன பிரச்சனைன்னு பாத்தீங்கன்னா, நீங்க ஆந்திரா ஸ்டேட்ல இருக்கவங்க எவனுமே தெலுங்கு அவனோட முந்தைய மொழி கிடையாது. புரியுதுங்களா? தெலுங்கு என்பது அவனுடைய முந்தைய கால அவங்களோட முன்னோர் மொழி கிடையாது. அவங்க அதுக்கும் வடக்குல இருந்து வந்தவங்க, அப்படியே தென்னில் அப்படியே அந்த முஸ்லீம் இன்வேஷன் இது எல்லாத்தையும் கடந்து போறதுக்கு அவங்க அதுல ஒரு மேஜர் செக்ட் தான் நம்ம ஊர்லயும் வந்து செட்டில் ஆயிடுச்சு. அப்படியே செட்டில் ஆயிட்டு இன்னைக்கு வந்து நாங்களாம் தமிழர்கள்னு சொல்ற இடத்துக்கு வந்துட்டாங்க. நாங்களாம் திராவிடர்னு சொல்றாங்க. அந்த கேங் தான் நீங்க சொல்ற அந்த ஆந்திராங்கிற அந்த பகுதியில இருக்கவங்க. அதுக்கு மேல இருக்கக்கூடிய தெலுங்கானாக்கான அவங்க மண்ணின் மைந்தர்களா இருக்கிறாங்க. அப்ப அந்த மண்ணின் மைந்தர்களுக்கு அவங்களோட மொழி என்பது தெலுங்காக இருக்கிறது. அதனால அவங்களுக்கு ஒருபடி அதுக்கு முக்கியத்துவம் என்பது அதிகமா கொடுக்குறாங்க. அதனாலதான் அவங்க பிரிஞ்சு போகும்போது கூட அவங்களுடைய மொழியின் அடிப்படையிலே அவங்களுக்கு பேர் தெலுங்கானான்னு பேர் வைக்கிறாங்க. நீங்க இன்னொன்னு கவனிச்சீங்கன்னா, நீங்க வந்து தெலுங்கானா அப்படிங்கிறாங்களா, தெலுங்குன்னு சொல்றாங்களா? தமிழர்கள் என்ன சொல்லுவோம்? தெலுங்குன்னு சொல்லுவோம். ஆனா இவங்க ஆந்திராக்காரங்க முன்னாடி என்ன சொல்லிட்டு தெலுங்கு அந்த அவங்களுக்கு இங்குனே வராது. அவனுக்கு இங்கு வருதா? இப்ப புரியுதா என்னன்னு விஷயம்? வெளியில இருந்து வந்தவன், மேல இருந்து வந்தவன், அவன் தெலுங்குன்னு கூட அவன் ஒழுங்கா சொல்ல மாட்டான். அதோட வெளிப்பாடுதான் இந்த விட்டு கொடுத்தல். தெலுங்கு அப்படிமா இங்குங்கிற அந்த வார்த்தையை அவன் பயன்படுத்த மாட்டான். இவன் வந்து தெலுங்கானான்னு அந்த இங்க வந்து அவங்க பயன்படுத்துறாங்கன்னா புரிஞ்சுக்கோங்க. நம்மளும் வந்து இங்க பயன்படுத்துவோம். அப்ப யாரு முன்னாடி இருந்து இருந்தான்னு உங்களுக்கு புரியுதா? தமிழர்கள் இங்க இந்த மண்ணில முன்னாடி இருந்து இருக்கிறாங்க, நம்ம தெலுங்குன்னு சொல்றோம். தெலுங்கானாக்காரங்களும் அவங்க தெலுங்குன்னு சொல்றாங்க. அப்ப இந்த தெலுங்கு அப்படின்னு வந்து உருட்டான்ல நடுவுல, அவன் தான் வெளியில இருந்து வந்தவன். புதுசா வந்து உருவாக்கிட்டு அவன் குழப்பிட்டு இருந்தான். அவன் வந்து நம்மளை ஒழிக்கிறான், நம்மளை பதவிகள் கொடுக்க மாட்டேங்கிறான், நம்மளோட அதிகாரத்தை பறிக்கிறாங்கிறது மாதிரி உணர்ந்த உண்மையான தெலுங்கர்கள் தங்களுடைய மாநிலத்தை பிரித்து கொண்டு போய்விட்டார்கள். இதுதான் நடந்தது.
அதுக்குள்ள அவங்களுக்கு வந்து கேஸ்ட் அது என்னென்ன கம்யூனிட்டிஸ்னு பிரிச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் டீடைலா புரியும். நான் அதை சொல்ல விரும்பல, தேவையில்லாம வீடியோ முடிச்சுட்டு எனக்கு தனியா சொல்லுங்க. ஆமா. சோ இதுதான் அங்க இருக்கிற அடிப்படை. இப்ப இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த மொழி அவனுக்கு எந்த தாய்மொழியே, இப்ப நமக்கு தமிழ் மீது பற்றும் அறிவு இருக்கும், நம்ம கட்டாயம் வந்து தமிழ் படிக்கணும்னு நம்ம விரும்புறோம், சொல்றோம், அந்த ஸ்டாண்ட்ல நிக்கிறோம். இந்த ஸ்டாண்ட்ல நிக்காதவன்லாம் யாருன்னு சொல்லி அவனெல்லாம் சமூகம்லாம் எடுத்து பாருங்க. தமிழ்நாட்டுல பிழைக்க வந்திருப்பான், அவனுக்கும் தமிழுக்கும் சம்பந்தம் இல்ல. இப்ப கூட நான் சமீபத்துல ஒருத்தர் வந்து ஒரு யாரோ ஒரு பொண்ணு ரோட்ல போற பொண்ணை புடிச்சு கேக்குறப்ப தமிழ் மொழியில படிக்கணும்னா அது தேவையில்லை ப்ரோ அப்படின்னு சொல்லி பேசிட்டு கடைசியில வந்துட்டு நீ என்ன பண்ண, நான் ஆந்திரா ப்ரோ அப்படிங்குது. உனக்கு எதுக்கு இந்த ஊர்ல வந்து மாட்டுறாங்க, நான் ஆந்திரான்னு சொல்லிட்டு எதுக்கு நீ வந்து தமிழ் வேண்டாங்கிற? அது தமிழர்களுக்கு வேணும்னு நீ சொல்லியிருந்தீங்கன்னா வேற. ஏங்க எனக்கு நான் தெலுங்குங்க, அதனால எனக்கு தமிழ் நான் படிக்கலைங்க, பட் தமிழர்கள் தமிழ் படிக்கணுங்கன்னு நீ சொல்லியிருந்தீங்கன்னா தமிழ் தேவையில்லைன்னு பேசுற. நீ தெலுங்குன்னு சொல்லுமா, நீ ஏன் தமிழ் தேவையில்லைன்னு பேசுற? அந்த பொண்ணு பேசி வச்சிருக்கு. அப்ப அவங்களோட உளவியல் என்னன்னு உங்களுக்கு புரியுதா? இந்த மாதிரி கேங் தான் இப்ப பிஜேபியில உட்காந்துக்கிட்டு என்ன சொல்லுது வந்து நம்ம வந்து ஹிந்தி கட்டாயம். ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க, ஹிந்தியை நீங்க உள்ள கொண்டு வந்தீங்கன்னா நம்ம மொழி அழிஞ்சிரும், கண்டிப்பா அழிஞ்சிரும். ஹிந்தி அதுதான் செஞ்சிருக்கு. உலக இது வரைக்கும் ஹிந்தி எங்கெங்கெல்லாம் பரவி இருக்கோ அந்தந்த ஸ்டேட்டுக்கெல்லாம் ஒரு தாய்மொழி என்பது இருந்தது. அவங்களோட முயற்சியும் அதுதான் இல்லையா? தமிழ்நாடு ஹிந்தி உள்ள வந்துருச்சுன்னா அங்க தமிழ் மொழியோட தேவையை எப்படியாவது மட்டுப்படுத்திடலாம். இப்ப சமீபத்துல பெங்களூர் போக வேண்டிய தேவை இருந்தது. அங்க போறேன், ரோட்ல பாக்குறேன், அவங்க எல்லா கடைகள்லயும் போர்டுல வந்து கன்னடத்துல பெருசா கன்னடத்துல இருக்கு, அதுக்கு அடுத்து ஆங்கிலத்துல இருக்கு, அவ்வளவுதான், வேற எந்த மொழியிலும் இல்லை. கன்னடத்துல பெருசா இருக்கு. இது வந்து அங்கங்க எல்லாம் கிடையாது, எல்லா இடத்துலயும் மேண்டேட்டரியா இருக்கு. தமிழ்நாட்டுல அப்படி இருக்கா? நீ வந்து திராவிட வந்து திமுக எல்லாம் பேசுறீங்கல்ல, வெக்கம் இல்லாம போய் அதை போய் மாத்து. உனக்கு உண்மையாகவே அந்த தமிழ் மொழியை வாழ வைக்கணுங்கிற எண்ணம் தான் போய் முதல்ல மாத்திட்டு வந்து இங்க வந்து நாங்க தமிழ் மொழிக்காக நிக்கிறோம்னு பேசு. இப்ப பிரச்சனை என்னன்னா, அந்த ஒரு படத்துல வந்து ஹெல்பிங்க்கு விவேக் பிளான் பண்ணிட்டு போயிட்டு இருப்பாப்ல, இவரு யாரோ ஒருத்தர் ஒரு ஓவர்டேக் பண்ணிட்டு போவார்ல, அந்த வேலையை தான் இவங்க பண்றாங்க திமுக காரங்க. இவங்களுக்கு அது சம்மந்தமே இல்ல. தமிழர்கள் தமிழ் மொழியை பாதுகாக்கணும், இவன் எங்கேயோ இருந்து வந்து ஓவர்டேக் பண்ணி நான் தான் காப்பாற்ற போறேன்னு போறான். யாரா நீ? இவனுக்கு தான் தேவையில்லாம ட்விஸ்ட் பண்ணி விடுறது. நாங்கள் ஏன் ஹிந்தி படிக்க மாட்டேங்கிறோம் என்று சொன்னால் அது எங்களுக்கு தேவையில்லை, மற்றபடி வேற ஒண்ணும் இல்லை. தேவையில்லை, தேவைப்படுறோம் படிச்சுக்கோ தான் நான் சொல்றோம். அதை சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியம் தமிழக அரசுக்கு இல்லைங்கிறத நாங்க பதிவு பண்றோம். அத்தியாவசியத்தை தாங்க சொல்லித் தர முடியும். 3வது மொழினா எத்தனை பேருங்க வேலைக்கு வைப்பீங்க? இதோட பொருள் என்னன்னா, ஹிந்திக்காரன் எல்லாம் அங்க வரணும், வேலைக்கு வரணும்ல. தமிழ்நாட்டுல அத்தனை ஸ்கூல்ல ஹிந்திக்காரனுக்கு வந்து வேலையை கொடுக்கணும். அப்ப அவன் தான் ஹிந்தி தான் படிப்பான். அப்ப என்னன்னா, தமிழ் 5ஆம் வகுப்பு வரைக்கும் தமிழ் படிச்சு நீ என்ன கிளிப்ப? இப்ப 5ஆம் கிளாஸ் படிக்கிற குழந்தைய கொண்டு வந்து நீங்க வந்து எழுத படிக்க சொன்னா படிக்க தெரியுமா? அதுக்கு எழுத தெரியுமா? அது குழந்தை இல்லையா? அதோட போதுமா தமிழ்? அதுக்கப்புறம் ஆங்கிலமும் ஹிந்தியும் படிக்கிறது. எவ்வளவு ஒரு மத்திய மந்திரி ஒரு விஷயம் சொல்லிருக்காரு, நீங்க பாத்தீங்களா பாராளுமன்றத்துல? நீங்க உங்க கல்வி அமைச்சர் கல்விமொழி அவர்கள் எல்லாருமே என்ன வந்து பாத்தீங்க, அப்ப வந்து ஒரு லெட்டர் கொடுத்தீங்க, we are keen to accept it ன்னு சொல்லிட்டு, இப்போ டக்குன்னு வந்து யூ டர்ன் அடிக்கிறீங்க, ஏன் மாத்தி பேசுறீங்க? அது எக்ஸ்போஸ் தான். இவங்க நான் தான் சொல்றேன்ல, இவங்களை பொறுத்த வரைக்கும் இப்ப அவங்க பாஜக காரங்களாம் கேக்குறாங்க, இவங்க நடத்துற கல்விக்கூடங்களே வந்து பாத்தீங்கன்னா தமிழ் மொழி கிடையாதுன்னு. ஆமா, இல்ல நம்ம பேசித்தானே ஆகணும். தமிழ்ல பேசலாமான்னு இவரு அது வீடியோவே இருக்கு. அவங்க ஏதோ அவங்க நடத்துற ஸ்கூல்ல போயிட்டு இவர் உதயநிதி பேசுறாப்ல தமிழ்ல பேசலாமான்னு பர்மிஷன் கேட்கிறாரு. சீரியஸா வீடியோ இருக்கு, நானே பார்த்தேன். சோ என்ன பண்ண முடியும்? அப்ப என்ன மாதிரியான ஒரு கட்டமைப்பை இவங்க உருவாக்கி வச்சிருக்காங்க? இவங்களுக்கு அந்த மொழியை, ஏன்னா இவங்க தே நாட் தமிழ்ஸ், அவங்களோட ஐடென்டிட்டி வேற, அவங்க தெலுங்கு. இந்த தெலுங்கு குரூப் வந்து இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டு ஆட்சி செஞ்சுக்கிட்டு உட்காந்துக்கிட்டு தமிழ் மொழி நாங்க தான் பாதுகாக்கிறோம். அவரோட பிறந்த நாளுக்கு வந்து தெலுங்குலயும் விஷ் பண்ணதுக்கு எனக்கு தெலுங்கு எல்லாம் படிக்க தெரியாதுன்னு சொல்லிருக்காரு. அது உங்க தாய்மொழி நீங்க மறந்துட்டீங்கிறதுக்காக அது உங்க தாய்மொழி இல்லைன்னு ஆயிடுமா? உங்கள் தாய்மொழி நீங்க மறந்துட்டீங்க, அதுக்கு அது யாருடைய குறை? உங்களுடைய குறை. நீங்க தெலுங்கு படிக்க தெரியாதுன்னு நீங்க பேசின தெலுங்கு, நீங்க பேசின வீடியோ எல்லாமே இருக்கு, நெட்ல இருக்கு, எடுத்து போடுறதுக்கு 2 நிமிஷம் ஆகாது. ஸ்டாலின் அவர்கள் தெலுங்குல பேசின வீடியோவே இருக்கு. ஏதோ அந்த பழமொழி சொன்னாரு அதுவா? இல்லைங்க, முழுசா பேசிட்டு இருக்கு. அவங்களுக்கு பேச தெரியுது, ஆனா தெரியாத மாதிரி இங்க வந்து சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? சரி, அப்ப இன்னைக்கு இருக்கிற நிலைமைக்கு பார்த்தா தமிழ்நாட்டுல உண்மையை பேசுற ஒரே அரசியல்வாதினா அண்ணாமலை அவர்கள் தான் போல. அண்ணாமலை எந்த அளவுக்கு ட்விஸ்ட் பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, ஏழை எளிய மாணவர்கள் ஹிந்தி படிக்க கூடாதான்னு நான் கேட்கிறேன். ஏழை எளிய மாணவர்கள் எதுக்கு ஹிந்தி படிக்கணும்? முதல்ல அதுக்கு பதில் சொல்லு. ஏழை எளிய மாணவர்கள் ஏழையாகவே இருக்க வேண்டும் என்றால் ஹிந்தி படிக்கணும். ஹிந்தி யாரோட போய் பேசுவ? இட்லி கடைக்காரங்கிட்ட பேசுறதுக்கு, பானிபூரி கடைக்காரங்கிட்ட பேசுறதுக்கு நீ சொல்லிட்டு இருக்க. முடி வெட்டுற போது சொல்றதுக்கு. இன்னைக்கு இப்ப நம்மள முடி வெட்டாம இருக்கமா?
புரிஞ்சுங்களா சொல்றது? முடி வெட்ட போறோம், ஹிந்திக்காரன் இருக்கான், தெரியுது, அவன்கிட்ட நம்ம இங்கிலீஷ் தானே பேசுறோம், அவனுக்கு அது புரிஞ்சுக்க முடியுது. அந்த அளவுக்கு தெரியுது இல்ல. மீடியமா வெட்டுனா அவன் வெட்ட போறான், மீடியமா கட் பண்ணணும், நான் மீடியமா வெட்டுன்னு தான் சொல்றேன், அவன் புரிஞ்சு வெட்டிக்கிறான்ல. ஏதோ ஹிந்திக்காரன் தான் வெட்டி விட்டான். நீ மயிர் வெட்டுறதுக்கு தான் நீங்க வேலைக்கு வந்துட்டு இருக்கிற, இதானே, வேற என்ன? அவன்கிட்ட போய் மீடியமா வெட்டுங்கன்னா அவன் கரெக்டா மீடியமா வெட்டி விட்டு போறான். இதுக்கு மேல என்ன உனக்கு தேவைப்படுதுங்க? சரி, இவ்வளவு பேசுறியே, இவ்வளவு பேசுறீங்களே, டெல்லியில இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஐடி கம்பெனில உள்ள இருக்கக்கூடிய ஆபீசர்ஸ் எந்த மொழியில பேசிட்டு இருக்காங்க? அவங்க ஹிந்தி தான் பேசுறாங்க, இங்கிலீஷ்ல தாங்க பேசிட்டு இருக்காங்க. ஏங்க ஆனா அதிகமா டாமினன்ட்டா அவங்க அது என்னன்னா, நீங்க உள்ள போகும்போது உங்களை ஒதுக்கி கார்னர் பண்ணி விடுறதுக்கு அப்ப மட்டும் அவங்க ஹிந்தியில பேசி உங்களை ஓரம் கட்டுறது வேணும்ட்டே. இதுக்காக தான் நீங்க அங்க உள்ள இன்டர்ஃபியர் ஆகும்போது தான் ஹிந்தியில அவன் பேசுவான். மித்தபடி அவனோட இமெயில்லாம் இதுல ஹிந்தியில அனுப்பிட்டு இருக்கானா? அது வேற வழி. அப்புறம் என்ன வேற வழி இல்ல? எம்என்சி கூட அதுதாங்க. அப்ப ஆங்கிலம் தானே உனக்கு தேவை, கட்டாயம் ஆங்கிலத்துல தானே டைப் பண்ற, ஆங்கிலத்துல தான் எல்லாமே ரிப்போர்ட் ரெடி பண்ற, எல்லாமே முழுக்க ஆங்கிலத்துல தான் இருக்கு. ஆபீஸ்ல உனக்கு நல்ல ஆங்கிலமும் பேச தெரியுது. உங்களுடைய அந்த ஹாலிவுட் பாலிவுட் படத்துல எல்லாமே கூட ஆங்கிலத்துல தான் ஹீரோ ஹீரோயின் எல்லாம் பேசிட்டு இருக்காங்க அதிகமா. அப்ப அதுக்கு பொருள் என்ன? ஆங்கிலம் தான் நீங்களே பேசிட்டு இருக்கீங்க வளர்ந்த இடத்துல. எங்களுடைய தமிழ் மாணவர்களும் அந்த மாதிரி வளர்ந்த ஈகோசிஸ்டத்துல போகணும்னு நாங்க ஆசைப்படுறோம். அவங்களுக்கு அங்க உன்னோட அடிமட்டத்துல உன்னோட டூரிசம் டெவலப் ஆகணும்னா, உன்னுடைய எல்லாமே டெவலப் ஆகணும்னா இங்கிலீஷ் என்பது மஸ்ட். நீ அங்க ஒரு வெளிநாட்டுக்காரன் வரும்போது இன்னைக்கு நிறைய பேர் டூரிஸ்ட் ஸ்பாட்ல எல்லாம் இருக்கவங்க இங்கிலீஷ் நல்லாவே தெரியுது. ஆமா, நம்ம ஊர்ல பிஹெச்டி படிச்சவங்க எல்லாம் இது பண்ணிட்டு இருக்காங்க, பேசுறாங்க, எல்லாம் எடுத்து போடுறாங்களே. போறோம் அங்க. இப்போ நீங்க நார்த் இந்தியா போங்க, டூரிஸ்ட் ஸ்பாட்ஸ்க்கு போங்க, அங்க எல்லாருக்கும் இங்கிலீஷ் தெரியுது. டூரிஸ்ட் ஸ்பாட்ல கடை வச்சிருக்கவனுக்கு இங்கிலீஷ் தெரியுது. தெரியாம தெரிஞ்சவன் எப்படி பொழைக்கலாம் அவங்களுக்கு தெரியுது, யார் எதை கத்துக்கணும் என்னன்ட்டு. அவன் இது பண்ற ஒரு ஹோட்டல்ல போய் ஆர்டர் பண்ணுவாங்க கூட ஹிந்தி தேவைப்படுதுங்கிறான். ஏன்னா ஹோட்டல்ல போய் ஆர்டர் பண்ணி ஹிந்தி தான் தேவைப்படுமா? இப்ப நீங்க அப்ப இப்ப ஒரு வேற ஏதோ ஒரு மொழி தெரியாத ஐரோப்பிய நாடுகளுக்கு போறீங்க, அங்கெல்லாம் இங்கிலீஷ்ல கூட இருக்காது, எல்லாமே இது இருக்கும். கையை காமிச்சா ஆர்டர் பண்ணி எடுத்துட்டு வர போறான், கையை காமிக்கிறோம், இது எடுத்துட்டு சொன்னோம்னா பேசணும். ஊமையா இருந்தாவே நான் வாழ முடியாது உலகத்துல. அப்படிலாம் கிடையாதுங்க, செய்கையிலே காட்ட முடியுங்க. ஒரு பானிபூரிக்காரங்கிட்ட நீங்க போய் பேசவே தேவையில்லை, கொடுக்க போறானா இல்லையா? அவன் பேச கொடுத்துட்டு போயிடுவான். நீங்க கையை காமிச்சிட்டு முடிக்கிற வேலை, அதுக்கான கைமொழியே போதும்னு போக முடியுமா? கிடையாது. தேவைப்பட்டா அவன் ஹிந்தி படிச்சுக்கிட்டோம். ஆனா எங்களுக்கு இது தேவைப்படாது. தமிழர்களுக்கு ஹிந்தி தேவை கிடையாது. தேவையில்லாத ஒரு விஷயத்த அரசாங்கம் செலவு பண்ணி சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இதான் உங்க பாயிண்ட். இப்ப கராத்தேங்கிறது தேவையா? அத்தியாவசிய தேவையில்லை. அப்ப அதனால கவர்மெண்ட் ஸ்கூல்ல அதை சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. புரியுதா? பட் எனக்கு கராத்தே கத்துக்கணும்னு ஆசைப்படுறவன் தனியா போய் கத்துக்கிறதுக்கு யாராவது தடை செய்ய போறாங்களா? இவ்வளவுதான் விஷயம். உங்களுக்கு ஹிந்தி தேவைன்னா நீங்க தனியா போய் கத்துக்கோங்க. ஹிந்தி படிச்சா இந்தியா முழுக்க நம்ம போய் வாழ்ந்துடலாம் அப்படிங்கிறது ஒரு அப்பட்டமான முட்டாள்தனம். நீங்க பேச முடியும், பட் நீங்க அங்க போறீங்கன்னாவே நீ சவுத் இந்தியனுங்கிற அவங்க நல்லாவே தெரிஞ்சிடும். அந்த ஒரு பிரச்சனை இருக்கதான் செய்ய போகுது. நீங்க அங்க இருக்கக்கூடிய மிக முக்கியமான அதிகார பொறுப்புல இருக்கிறவங்களே கருப்பா இருக்கிறவன்லாம் ஆப்பிரிக்கால இருந்து வந்தவன்லாம் பேசிட்டு சர்ச்சையாச்சு. தமிழ்நாட்டுல இருக்கவங்க ஆப்பிரிக்கால இருந்து வந்தவங்க. ஒரு எம்பி கூட சொல்லியிருக்காரு சான்ஸ்கிரிட் தான் மூத்த மொழி. இப்ப ஒருத்தர் பேசியிருக்காருல்ல. இப்ப நான் கேட்கிறேன், இங்க மூத்த மொழிங்கிறதுக்குலாம் பிரச்சனையா? ஹிந்தி எங்களுக்கு தேவையா தேவையில்லைன்னு போது சம்பந்தமே சான்ஸ்கிரிட் ஏன் தூக்கிட்டு வரேன்? இல்ல அசிங்கப்படுத்துற மாதிரி பேசினார் அவர். சம்பந்தமே இல்லாம நீங்க சான்ஸ்கிரிட்ட கொண்டு தமிழோட கம்பேர் பண்ண வேண்டிய அவசியம் இங்க. உங்க கோயில்ல எல்லாம் கூட அதை வச்சுதான் பண்றீங்க. அதெல்லாம் கேட்கும்போது ரொம்ப ஒரு மாதிரி அசிங்கமா. அதான் நான் சொல்றேன், அதுக்கு தான் நான் சொல்றேன். அப்ப சான்ஸ்கிரிட் எல்லாத்தையும் கத்துக் கொடுக்க மாட்டேன். ஏன் கத்துக் கொடுக்க மாட்டேன்? எல்லாம் சான்ஸ்கிரிட் பத்திட்டானா நீ ஏன்டா சொல்லிட்டு இருக்க? வட வெளியில நானே சொல்றேன், போயிடுவானா போயிட மாட்டானா? உனக்கு பிரச்சனை சான்ஸ்கிரிட்ல பேசுறது இல்ல, அது தெரியாம இருக்க வரைக்கும் தான் நீ உள்ள உட்காந்துட்டு ஒப்பைத்திட்டு இருக்கலாம். அது எல்லாருக்கும் தெரிஞ்சிச்சுன்னா அவன் உள்ள போய் உட்காந்து ஆப்பர் சுட்டுருவான். அதனால அந்த பிசினஸ் உனக்கு கெடும். அப்ப அதனால அதை அப்படியே முடிட்டு இந்த சமூகத்தை சார்ந்தவங்க மட்டும் சான்ஸ்கிரிட் கத்துக்கிறது. நான் கேட்கிறேன், தமிழர்கள் கொஞ்ச நாச்சும் சூடு சொரணை வேணும். தமிழ்நாட்டில் இருக்க பெரும்பான்மை கோயில்கள்ல இன்னைக்கு தமிழ்ல அர்ச்சனை செய்வதற்கான வழிமுறைகள் வந்து விட்டது. ஆனா அர்ச்சனை சீட்டை வாங்கி கொண்டு போய் நம்ம தமிழ்ல அர்ச்சனை செய்யணும்னா அங்க இருக்கிற பூசாரிகள் யாராவது ஒரு ஆள் தான் தமிழ்ல அர்ச்சனை செய்யறதுக்கு தெரியாது. அவரும் அங்க இல்லைன்னா அங்க இல்லைன்றதுங்க. இது நடக்குது. நம்ம என்ன பண்ணணும்னா அறநிலைத்துறையெல்லாம் தமிழ்ல அர்ச்சனை செய்யறவர்களை அதிகப்படுத்துங்க. இது எப்ப அது சாத்தியப்படும்னா தமிழர்களுக்கு வெக்கம், மானம், சூடு, சொர்ணை, ஈனம் இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா நம்ம போய் கொடுக்குற அந்த அர்ச்சனை சீட்ல தமிழ் அர்ச்சனை பண்ணுங்கன்னு சொல்லி கொடுக்கணும். அப்படி நம்ம கேட்கலாம். தனியா இருக்கு, தனியாவே இருக்கு, கட்டாயம் இருக்கு. இப்ப சொல்லிட்டு தமிழ்ல பண்ணுங்க அப்படின்னு சொல்லுங்க, ஆனா தமிழ்ல பண்ணுவாங்க. அதை செய்ய வைங்க. அப்பதான் சான்ஸ்கிரிட் இல்லாத ஒரு தமிழர்களுடைய கோயில்களை மீட்டெடுக்க முடியும். சான்ஸ்கிரிட்டுக்கும் தமிழுக்கும் எந்த தொடர்பும் கிடையாது. கோயில்களுக்குள்ள சான்ஸ்கிரிட் என்பது வந்தது என்பதே விஜயநகர பேரரசு காலகட்டத்துல தான். அதுக்கு முன்பு சான்ஸ்கிரிட் கோயில்களுக்குள்ள ஓதப்படவில்லை. பல்லவர்கள் காலகட்டத்துல கொஞ்சம் இருந்தது, பட் அதையும் பிற்கால சோழர்கள்லாம் மாத்தி அமைச்சிட்டாங்க. ஏன் தமிழ்நாட்டுல இருந்து ஏதாவது சான்ஸ்கிரிட் புக்ஸ் எழுதப்படுதா? கொஞ்சம் யோசிங்க.
இந்த இறைவன் சார்ந்த இதெல்லாம் வந்து தமிழர்கள் அங்க எழுதிக்கிறாங்களா? இல்ல. இதுல இருந்தே புரிய வேண்டாம். தேவாரம் திருவாசகம் எழுதுறவன் சான்ஸ்கிரிட் எழுத தெரியாதா? அவ்வளவு முக்கியமான மொழியா இருந்துச்சுன்னா அது நமக்கு தேவையே இருந்ததுல, தேவைப்பட்டதும் கிடையாது. நீங்க வந்து சோழர்கள் காலகட்டத்துல அந்த ஓதுவார்கள்ல எத்தனை பேர் தமிழ் பாடியவர்கள், ஆரியம் பாடியவர்கள் எத்தனை பேர் நீங்க கணக்கு எடுத்து பாருங்க. ஒரே ஒருத்தர் தான் பதிவு ஆயிருக்கு கல்வெட்டுல. ஆரியம் பாடியவர்னா அது சான்ஸ்கிரிட் பாடுறாரு. சான்ஸ்கிரிட்ல சிவனை பாடுறது ஒரே ஒரு ஆள் தான் இருந்திருக்காப்புல. மத்த அத்தனை பேர் 20 பேரும் 25 பேரும் தமிழ்ல ஓதுறவங்க. அப்படிதான் இருந்து கல்வெட்டு நமக்கு கிடைச்ச கல்வெட்டு நான் சொல்றேன். அதுலயே தெரியுது அந்த ரேஷியோ எந்த அளவுக்கு டிஃப்ரெண்டா இருந்திருக்குன்ட்டு. அப்ப இந்த ஒரு அடிமை புத்தியெல்லாம் நம்ம விட்டு எறிஞ்சு தமிழ் தான் நமக்கு வந்து வழிபாட்டு மொழியாக, வழக்காடு மொழியாக, நம்மளுடைய எல்லா மொழியாகவும் இருக்கணும், பயிற்று மொழியாகவும் தமிழ் தான் இருக்கணும். இன்னொன்னு சொல்லிக்கிறேன், சில தமிழ் தேசிய இயக்கங்கள், சில தமிழ் தேசிய கட்சிகளுமே இந்த இதுல இந்த நிலைப்பாட்டுல குழப்பத்தோடு தான் இருக்கீங்க. தமிழ் வழியில் கல்வி, உயர்தர ஆங்கில மொழி கல்வி, தேவைப்பட்டால் எம்மொழியும் கற்கலாம். இந்த தேவைப்பட்டால் எம்மொழியும் கற்கலாம்ங்கிறத நீ சொல்லணும்னே அவசியம் இல்லை. நம்ம அது கத்துக்க போறாங்க. இது எதுக்கு நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க? அப்ப நீங்களே மறைமுகமா ஒரு மும்மொழி அந்த ஒரு சாயலை உருவாக்குறீங்க. அது கத்துக் கொடுக்க முடியாது அரசாங்கத்தினால. அரசாங்கத்துடைய கொள்கை கோட்பாடு இருமொழியாகத்தான் இருக்கும். தமிழ் மூலம், ஆங்கிலம் அடிஷனல். தமிழ்ல தான் எல்லாமே இருக்கும், ஆங்கிலம் அடுத்த கட்ட மொழியாக நம்ம மொழிப்பாடமாக படிக்கணும். இதுதான் நம்மளுடைய மொழியியல் கொள்கையாக தமிழ் தேசியவாதிகள் முன்வைப்பது. இதுவே போதுமானது நம்மளுடைய வளர்ச்சிக்கு. தேவைப்பட்டா நீ ஜாப்பனீஸ் கடிச்சுக்கோ, தேவைப்பட்டா நீ போய் அது உன் சொந்த காசு செலவு பண்ணி படிச்சுக்கோ, உனக்கு தேவைப்பட்டுச்சுன்னா. இவ்வளவுதான். இப்ப கவர்மெண்ட் வந்து இலவச அரிசி கொடுக்குது, ஏன்னா அரிசி என்பது அத்தியாவசியமா இருக்கு. ஆனா பாஸ்மதி அரிசி தான் வேணும். இலவச மட்டன் கொடுன்னு கேட்டா தேவையில்லையே. மட்டன் உனக்கு தேவைன்னா நீ காசு சேர்த்து வச்சு போய் வாங்கிக்கோ. இலவசமா மட்டன் சாப்பிடுங்க. பாருங்க, எல்லாரும் மட்டன் சாப் சாப்பிடுறாங்க. பாருங்க, வருண் வந்து புரோட்டாக்கு மட்டன் கறியை போட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிடாப்புல. அதுல வந்து சால்னா வந்து அவ்வளவு டேஸ்டா இருக்காப்புல. நீங்க எல்லா நாளும் அதாங்க பண்றீங்க. அப்படி இருக்கு, டேஸ்டா இருக்கும்னா அது அவர்கிட்ட காசு இருக்கு, அவர் பெரிய பணக்காரா இருக்கு, அவர் சாப்பிடுறாப்புல. அப்படிதான் நம்ம எடுத்துக்கணும் ஒழிய அதை வந்து அரசாங்கம் கொடுக்கணும்னு எதிர்பார்க்க முடியாது. ஸோ இதுதான் விஷயம். ரைட்டு. நீங்க முக்கியமான ஒரு மேட்டர் கடைசியில சொன்னீங்க, தமிழ் தேசியம் சார்ந்த சில பேர் இந்த ஒரு விஷயத்த சொல்றதுனால தேவையில்லாம தமிழ் தேசியம் பேசுறவங்களா இந்த சங்கி முத்திரையும் வந்து தேவையில்லாம உழுவுது. அந்த மும்மொழியே உள்ள இழுக்காதீங்க. இந்த மூணாவது மொழி தேவையில்லை, இருமொழி தான். தமிழ் பயிற்று மொழி, அதெல்லாம் நமக்கு உடன்பாடு. ஆங்கிலம் வந்து ஒரு பேச்சு மொழியாக நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். எழுத படிக்க தெரியணும், அது உயர்தர ஆங்கிலம். ஒரு ஆங்கிலேயரோட நம்மளால சரளமா பேசுற அளவுக்கான ஒரு ஆங்கிலம். இன்னைக்கு நம்மலாம் படிச்ச ஆங்கிலமே அது கிடையாது. நம்ம படிச்ச ஆங்கிலத்தை வச்சு நம்ம வந்து எதுவுமே பேச முடியாது. அதுக்கப்புறம் நம்ம காலேஜ்ல படிக்கும் போது வெள்ளக்காரங்கிட்ட எல்லாம் போன்ல பேசுறது, இது மூலமாக சீரியஸ் பார்த்து ஓப்பனா சொன்னா நான்லாம் வந்து ஃப்ரெண்ட்ஸ்னு ஒரு சீசன் இருக்குங்க. அந்த ஃப்ரெண்ட்ஸை பார்க்கும்பொழுதுதான் அவங்க பேசுற ஆங்கிலத்தை என்னால புரிஞ்சுக்கிற அளவுக்கே நம்ம பயிற்சி ஆகுது. அதுக்கு முன்னாடி வந்து வெள்ளக்காரனோட இங்கிலீஷ் வந்து நமக்கு சப்டைட்டில்ஸ் இல்லாம பார்க்க முடியாத ஒரு நிலைமை தான் இருக்கும். ஆனா இன்னைக்கு வந்து அந்த சப்டைட்டில்ஸை வந்து ஆஃப் பண்ணிட்டு நம்ம உட்காந்து கேட்க ஆரம்பிக்கிறோம். அன்னைக்குதான் ஆங்கிலத்தோட அந்த உச்சரிப்புகள், அவங்க எப்படி பேசுறாங்க, அது எப்படி நமக்கு வரும். நமக்கும் அதை பேசினாதான் வரும். நமக்கு அந்த இருந்தா நமக்கு தெரிஞ்ச மாதிரி ஒரு உளவியல் வேணா வரும், ஆனா நமக்கு அது வாயில வராது. அதை வந்து திரும்ப அடுத்தவங்க அது எப்ப வந்து பழக்கம் வரும்னா, என்னைக்காவது வந்து மற்ற ஆங்கிலம் மட்டுமே பேச தெரிந்த நபர்கள் இல்ல அவங்களோட கம்யூனிகேட் பண்றதுக்கு ஆங்கிலம் மட்டும்தான் ஒரே வழி அப்படிங்கிற ஒரு சூழல் யாருக்கு அமையும் பொழுது அந்த சரளம் வந்து வந்துடும். அதனால இதுதான் அந்த பேச்சு வழக்கு மொழி. இதை வந்து நம்ம கத்துக் கொடுத்துலாம், குழந்தைகளுக்கு சுலபமா கத்துக் கொடுத்துலாம். இன்னொன்னு புரிஞ்சுக்கோங்க, அமெரிக்கால இல்ல அமெரிக்காவில வந்து பாத்தீங்கன்னா பிச்சைக்காரன் கூட ஆங்கிலம் நல்லா பேசுவான், நம்மளை விட நல்லா பேசுவான். அப்ப அதுக்கு பொருள் வந்து ஆங்கிலம் அப்படிலாம் கிடையாது, அதை வந்து அவன் பேசுறதை கத்துக்கிறான், அவ்வளவுதான். அதனால இதை போட்டு குழப்பிக்காதீங்க. ஆங்கிலம் ஒரு அறிவு, ஆங்கிலம் சரளமா பேசுறது. நான்லாம் வந்து எனக்கு ஸ்லாங்ல வந்து நிறைய வார்த்தையெல்லாம் மாறும், நான்லாம் அப்படியே தான் பேசுவேன், அவங்களுக்கு புரிஞ்சுக்குவாங்க. உங்க அக்சென்ட் புரியலன்னு சொன்னாலும் கூட அவங்களுக்கு புரியும். அப்ப ஆங்கிலத்தை வந்து நம்ம பேச பேச நமக்கு வந்து அது வந்துடும். நமக்கோட ஸ்லாங் என்னதான் இருந்தாலும் அதெல்லாம் கவலையே படாதீங்க. அக்சென்ட் இன்னொன்னு, எனக்கு என்னதான் நீங்க வந்து அக்சென்ட் இல்லாம பேசணும்னு சொல்லிட்டு இந்த மாத்திக்கிட்டு போனீங்கனாலுமே இந்தியன் அக்சென்ட்ங்கிறது அங்க வந்துரும். அதெல்லாம் ஒண்ணு நீங்க மாற முடியாது. ஏன்னா நம்மளுடைய தாய்மொழியோட நம்ம விட்டு கொடுத்துட்டுலாம் அது ஒன்றும் தப்பும் இல்ல, அது ஒரு தப்பான விஷயமே கிடையாது. அவனுடைய பேசணும். இப்ப நம்ம மொழியில வந்து பாத்தீங்கன்னா சீனர்கள் தமிழ் பேசுறாங்க, இப்ப ஜப்பானியர்கள் தமிழ் பேசுறாங்க, வெள்ளைக்காரன் தமிழ் பேசுறான், அவனோட ஆக்சென்ட்ல தான் அவன் பேசுவான். ஆனா நம்ம அதை குறை சொல்றோம், கியூட்டா இருக்குன்னு தான் பாக்குறோம். பரவாயில்லையே அவர் நல்லா பேசுறாரு அப்படிங்கிற அந்த எண்ணம் தான் நமக்கு ஒருமே. இன்னைக்கு வரைக்கும் பாத்தீங்கன்னா வந்துட்டு நிறைய இந்த தமிழ் பேசுற சைனீஸ்காரங்க எல்லாம் பேசிக்கிறீங்களா, நல்லா இருக்கீங்களா, அவங்க அந்த இதெல்லாம் பேசுவாங்க அவங்களோட மொழியோட. அது வந்து ஓகே, அது நமக்கு புரிஞ்சா போதும். அதே போல நம்ம பேசுறது அவங்களுக்கு புரிஞ்சா போதும். ஆனா நமக்கு அந்த தாழ்வு மனப்பான்மை இருக்கு. இந்த தாழ்வு மனப்பான்மையால நம்ம அவங்க மொழியை கரெக்டா அவங்க மாதிரி பேசணும்,
அப்படிலாம் அவசியமே இல்லை. நீங்க என்னதான் இருந்தாலும் ஒரு அந்நியர், உங்க வாயில எப்படி அவன் மொழி வருதோ அப்படி பேசுங்க. கமலாசன் தான் அதே போல அவன் வாயில எப்படி அவன் மொழி வருதோ அவன் அப்படி பேசுவான். இவ்வளவுதான் விஷயம். அந்த மியூச்சுவல் ரெஸ்பெக்ட் இருந்தா போதும். நீங்க பேசுறத ஒரு பொன் சிரிப்போட ரொம்ப கான்பிடென்ட்டா நீங்க வாட்டு பேசுங்க. நடுவில் கிராமர் மிஸ்டேக், லொட்டு இதெல்லாம் யோசிக்க தேவையில்லை. ஆனா பேசி பேசி பழகவே அது வந்து உங்களுக்கு ரொம்ப சுலபமா பழகிடும். ஆங்கிலம் என்பதும் அறிவல்ல, எந்த மொழியை கத்துக்கிறதும் அறிவுன்னு நீங்க கணக்குல வச்சு. தமிழ் மொழியை பேச எழுத படிச்சுக்க தெரிஞ்சா அறிவா? அப்படி கிடையாது. அது பேசிக் அவ்வளவுதான். நீங்க சும்மா பேசுறதுக்கும் எழுதுறதுக்கும். இப்ப ஹிந்திக்காரங்களாம் இங்க சில பேர்ல அந்த கொத்தனார் வேலைக்கெல்லாம் வராங்க, ஓரளவு கத்துக்கிறாங்க, பேச தெரியுது அவங்களுக்கு. ஆனா அதை வச்சு அவன் நம்ம கூட பேசிக்கலாமே ஒழிய அது அவனுக்கு அறிவு கிடையாது. அவன் அதுக்கு என்ன அவன் தொழிலோ அதுதான் அவனுக்கு அறிவு. தேவையும் இல்ல. பாருங்க, அவன் இங்க வந்து வேலை செய்யும்போது அவன் கத்துக்கணும். அதே போல நம்ம அங்க போய் வேலை செய்யும்போது நம்ம கத்துக்கலாம், தப்பு கிடையாது. அவன் எப்படி இங்க கிளம்பி வரும்போது இங்க வந்து இறங்குற வரைக்கும் அவனுக்கு தமிழ் தெரியுமா? இங்க இறங்கி வேலை செய்ய ஆரம்பிக்கும் போது அவனுக்கு தமிழ் தெரியாது, ஆனா கத்துக்கிறான். அதே போல நீங்க இறங்கி போற வரைக்கும் கத்துக்கணும்னு அவசியம் இல்லை. போய் அங்க இறங்குங்க, வேலை செய்யும்போது கத்துக்கோங்க. இவன் ஒரு சாதாரணமா ஒரு கட்டிட தொழிலாளிக்கால தமிழ் கத்துக்க முடியுது, அவன் வந்து இங்க ஒரு மொழியை கத்துக்க முடியுது அப்படின்னா நீங்க அங்க போய் இறங்கி ஒரு மொழியை கத்துக்க முடியாதா? அசால்ட்டா கத்துக்கலாம், ரொம்ப சாதாரணமா கத்துக்கலாம். ஒரு நல்ல ஒரு ஜாப்ல போய் நிற்கும்போது நீங்க தாராளமா கத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அந்தந்த ஊருக்கு நீங்க போறீங்க, அவங்க மொழியை கத்துக்கிட்டு பேசணுங்கிறதுல மாற்றுக்கிறது இல்லை. இப்ப பெங்களூர் போறீங்கன்னா கன்னடம் பேசுறது அங்க ஒரு மேண்டேட்டரியா அவங்க எதிர்பார்க்கறாங்கன்னா ஆமா. அதே போல தமிழ்நாட்டுக்கு வரும்போது அவங்க தமிழ் பேசணுங்கிறது நம்ம எதிர்பார்க்கிறோம், ஆமா. இதை நம்ம கத்துக்கணும். ஏன்னா இப்ப தமிழ்நாட்டுல வேலைக்கு உட்காந்துருக்க டிக்கெட்காரன் வந்து அவன் இங்கிலீஷ்ல பேசிட்டு அவன் ஹிந்தியில பேசிட்டு அவன் கொடுக்க மாட்டேங்கிறான். அவன்கிட்ட இங்கிலீஷ் பேசினா அந்த நாய்க்கு இங்கிலீஷும் தெரியல. கவனிச்சிங்களா? ஒரு இதுல ஏர்போர்ட்ல அடிக்கலாம் வராங்க. இன்னொருத்த வந்து போன் எடுத்துட்டு இது பண்ண வந்தா இன்னொருத்த வந்து அடிக்கிறான். ஒருத்தன் அந்த ஏர்போர்ட்ல ஒருத்தன் அடிக்கிறது அந்த வீடியோ பதிவா இருக்கு. என்ன நீ நடவடிக்கை எடுத்திருக்கீங்க? இப்ப இதே ஒரு தமிழை வந்து ஒரு ஹிந்திக்காரன் அடிச்சா நீ என்ன பண்ணிருப்ப? நேரம் போயிட்டு உட்காந்துட்டு அந்த ஹிந்திக்காரர்களுக்கு பாதுகாப்பு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பாரு. ஸ்டாலின் அவரே போயிட்டு உட்காந்து பேசிட்டு இருப்பாரு. ஆக இங்க எல்லாம் நல்லா இருக்கா அப்படின்னு அவர் பேசிட்டு இருப்பாரு. ஆனா இங்க நம்ம இதுல அவன் அடிச்சுட்டு அவன் போயிட்டு அவன் மேல ஏதாவது வழக்கு பதிவு பண்ணீங்களா? அவன் அடிச்சுட்டான், பதிவிலே இருக்கு, வீடியோல இருக்கு. இல்ல நம்மளாலாம் அவனுக்கு தான் சப்போர்ட் பண்றாங்க, கஷ்டமா இருக்கு அதெல்லாம் பாக்குறதுக்கு. நம்ம ஆளுங்க இல்லைங்க, இங்க இருக்க நம்ம சொல்லக்கூடாது பிறமொழி கூட்டம் இங்க உட்காந்துட்டு மூல செலவு பண்ணிட்டு அலையுது. நம்ம ஆளுகளுக்கு எப்படிடா வந்து தமிழனை நீ அடிக்கலாங்கிற எண்ணம் தான் இருக்கும். இங்க மூல செலவு பண்றவனா என்னன்னா இவங்க தமிழ் முகமூடி மாட்டிட்டு மூல செலவு பண்ணுவான். நீ இவனை ஒருத்தர் இப்படி பேசுறானா, யார் நீ சாதினேன்னு கேட்டுருங்க. ஓப்பனா வேற என்ன பண்ண முடியும்? அந்த மாதிரிலாம் கேளுங்க, அப்பதான் அவன் பம்புவான். ஏன் இந்த பம்பு பம்புது அப்படின்னு. அப்புறம் கேளுங்க, ஓ மணவாடா அப்படின்னு. ஆமான்னு தலையாட்டும். அந்த மணவாடு கூட்டம் தான் இந்த வேலையை பண்ணுது. ஒவ்வொரு முறையும் வந்து எதிர் இதுல உட்காந்துக்கிட்டே பேசிக்கிட்டு. அப்ப எங்களுடைய விஷயம் என்னன்னா, இருமொழி தான் தமிழ்நாட்டுல இருக்க முடியலையா, கிளம்பு. இருமொழி 3வது மொழி படிங்கன்னா தாராளமா நீ போய் எங்க வேணா போய் படிச்சுட்டு எங்கேயோ போய் நீ செட்டில் ஆயிட்டு போ, நோ இஷ்யூஸ். தமிழ்நாட்டுல இருமொழி கொள்கை தான், இதுல மாற்றுக்கிறது இல்லை. அது திமுக அது ஒழுங்கா செய்யுமானா அது செய்யறது இல்லை, அது எங்களுக்கு தெரியுது. இருமொழி கொள்கைங்கிற பேர்ல இவங்க ஒரு மொழி கொள்கை வச்சிருக்காங்க, ஆங்கிலம் தான். தமிழ் மொழி கூட அடிஷனலா தான் இவங்க வச்சிருக்காங்க. அப்ப அதெல்லாம் நம்ம மாத்தணும். அப்ப தமிழ் தேசியம் வரும்போது தமிழ் மூலமாக இருக்கும், ஆங்கிலம் வந்து இதா இருக்கும், அவ்வளவுதான், அது போதும். அதுக்கப்புறம் மிச்சம் எல்லாமே வந்து அவன் தனிப்பட்ட விருப்பத்துல நீ என்னமோ நீ ஹிந்தி கத்துக்கினா கத்துக்கோ, நாளைக்கு ஏதாவது ஏலியன் இன்வேஷன் வந்தா ஏலியன் கத்துக்கிறியா போய் கத்துக்கோ, என்னமோ பொண்ணு, நோ இஷ்யூஸ். ஆனா தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் தமிழ் தான், அதுக்கு ஆங்கிலம். இது இருமொழி கொள்கை தான் தமிழர்களுடைய மொழிக் கொள்கை. தமிழ் தேசியம் பேசக்கூடிய நபர்களும் இந்த 3வது அடிஷனலா கத்துக்கோங்கிற இந்த தேவையே தேவையில்லை, அது அவன் பண்ணிக்குவான். ஸோ இதுதான் நம்ம சொல்றோம். சரி, ஓகே. தொடர்ந்து இந்த பிரச்சனை வந்து ஒரு டெவலப்மெண்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ஃபியூச்சர்ல தேவைப்பட்டா திருப்பி இதை பத்தி நம்ம பேசலாம். மிக்க நன்றி பாரி. நன்றி.